தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அருமையான அன்பான மாலை வணக்கம். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அவர் சொன்னபடி திருவண்ணாமலை என்றதும் எனக்கு தாமசா தோழர்கள் இருந்தோம். உடனே நான் கேட்டது வந்தது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. நான் தாமசா கூட்டங்களுக்கு நான் ஒடிசாவிலிருந்து வந்து எதற்காக வந்தாலும் அவர்களிடம் மட்டும் எப்படி வற்புறுத்தினா எனது பயணத்துக்குள் நான் வந்து நாகர்கோவில்ல இருந்து நீங்க ஒண்ணு வேணான்னு நான் பொதுவா விருதுகள் தான் வேணாம்னு சொல்லிருப்பேன். சொல்லி சொந்த செலவுல வந்து ஒரு விருதை நான் முதல்ல நான் எழுதின புத்தகத்துக்காக வாங்கிட்டு தாமஸ் அவர்கள் நாகர்கோவில்ல. அப்ப ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது நான் பேசுற விஷயம் எல்லாரும் நம்ம பேசுற விஷயத்துல எல்லாரும் உடன்படணும்னு தேவை கிடையாது. 2 குரூப் உடன்பட மாட்டாங்க. அந்த 2 குரூப் யாருன்னு தெரியும். அவங்க வந்து அப்ப வந்து ஒருத்தர் எதிர்த்து சவுண்ட கொடுத்தாரு. உடனே என்ன ஒருத்தர் சவுண்ட கொடுக்குறாருன்னு நின்று பாக்குறப்ப இன்னொருத்தர் அவர் அப்படியே கப்பு தூக்கிட்டு வெளியில போனார். தூக்கிட்டு போனவரு கருப்பு கருணா. அவரை ஐ எம் ரியலி மிஸ்ஸிங் யூ. இந்த இடத்தில் கருப்பு கருணாவை நான் பண்றேன். அருமையான இந்த மேடை, இது எனக்கு புது மேடை கிடையாது. நான் தான் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் பணியில் சேர்வதற்கு முன்னாலே நான் எனக்கு என்னுடைய கருத்தியலோடு தொடர்புடைய நான் வந்து ஒரு குற்றவாதத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், பொதுவுடைமை இயக்கமும் பகுத்தறிவு இயக்கமும் பெருந்தலைவர் காமராஜர், இன்னும் சொல்ல போனால் காந்தியடிகளும் காரல் மார்க்சும் அம்பேத்கரும் பெரியாரும் காமராஜரும் சந்தித்துக் கொள்ளும் பொது புள்ளி உண்டு. நான் எப்போதும் அந்த பொது புள்ளியிலிருந்து பேசுவேன். அந்த பொது புள்ளி வந்து எல்லாருக்கும் வெவ்வேறு வித்தியாசம் இருக்கும். அவங்க தேர்தல சட்டை போட்டுக்கலாம், அவங்க எழுத்துக்கலாம், அது கிடையாது. அந்த பொது புள்ளி வந்து ஒரு அறம் சார்ந்த புள்ளியா இருக்கும், ஒரு நியாயமான புள்ளியா இருக்கும். அது வந்து விளிம்புகளுக்கான புள்ளியா இருக்கும், பகிர்ந்தல் அறம் பற்றியதா இருக்கும். அந்த பொது புள்ளியில இருந்து தான் நான் எப்பயுமே பேசுவேன். அதனால நான் வந்து இந்த தலைப்பை கூட நான் வந்து குறிப்பா என்ன நினைக்கிறேன்னா, சிந்துவெளி பண்பாடு யாருடையது அப்படிங்கிறத நான் தொடக்கத்துல வந்து இது யாருடையது அப்படிங்கிற பதிலோட ஆரம்பிக்க மாட்டேன். இதை வந்து நான் வந்து சிந்துவெளி பண்பாடு திராவிடர்களுடையது, சிந்துவெளி பண்பாடு தமிழர்களுடையது, தமிழர்களுடையது அப்படின்னு ஆரம்பிக்க மாட்டேன். சிந்துவெளி பண்பாடு யாருடையதா இருக்கணும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லாம முடிஞ்சு பார்த்தீங்களா? அந்த இதுல தொடங்கி இந்த உரையை முடிக்கும் போது நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், இந்த சிந்துவெளி பண்பாடு யாருடையதா இருக்கு நீங்க நினைக்கிறீங்கன்னு. நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் என்ன சொல்ல போறேங்கிறது எனக்கு தெரியும். ஆக சிந்துவெளி பண்பாட்டுக்கு ஒரு ஐயம் இல்லாத ஒரு புள்ளியில இருந்து தொடங்கும். சிந்துவெளி பண்பாடு மனிதர்களுடையது. ஏதாவது சந்தேகம் இருக்கா? சிந்துவெளி பண்பாடுங்கிற ஒரு நாகரிகத்தை வந்து மனிதர்கள் தான் செஞ்சிருக்காங்க. அப்ப அது வந்து அவர் வந்து தமிழ் பேசினாரா, அவரு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தவரா, அந்த இதுதான் தனிப்பஞ்சாயத்து. இப்ப வந்து இது மனிதர்களுடைய சிந்துவெளி பண்பாடு அப்படிங்கிற மோகதரா ஹரப்பா இது எல்லாமே தரையில இருக்கு. அப்ப இது பூமி சம்பந்தப்பட்டது. அப்ப இதுல பூமியில் இருக்கும் மனிதர்கள் சம்பந்தப்பட்டது. இது இந்தியா சம்பந்தப்பட்டது, இந்திய துணைக்கண்டம், தெற்காசியா. ஏன்னா இது ஹரப்பா மோகதரா இந்த இடத்துல இருக்கு. அப்ப இது பூமி சம்பந்தப்பட்டது. அதுல தெற்காசியா இந்த பகுதி சம்பந்தப்பட்டது. அப்புறம் மனிதர்கள் சம்பந்தப்பட்டது. அவர்கள் நகர நாகரமுடைய மனிதர்கள், அவங்க எழுத்தறிவு உடையவர்கள் எழுதியிருக்காங்க, அவங்க தாய் தெய்வத்தை வெளியிட்டிருக்காங்க. இப்படி ஒரு பொதுக்குழுல வச்சு அவங்க யாரும் சொல்லாம நான் உங்கள்கிட்ட பேச விரும்புறேன். கடைசியில் உங்கள்கிட்ட கேட்டேன். இப்ப அவர் சொன்னாரு, நமக்கும் தெரியாமல் நமது குழந்தைகள் நமக்கு எதிராக வார்த்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு. அந்த ஐயம், அந்த பயம் உண்மைதான். ஆனால் இன்னொரு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த உரையை நான் வந்து ஒரு பாசிட்டிவா, ஒரு ஆப்டிமிஸ்டிக் நோட்ல, ஒரு மிகுந்த தன்னம்பிக்கையோடும் நம்பிக்கையோடும் தொடங்க விரும்புகிறேன். நான் இந்திய துணைக்கண்ட வரலாற்றை வெறும் நுட்பமாக படித்தவன் என்று, குறிப்பா இந்த 2000 ஆண்டுகளாக நமக்கு சொல்லப்பட்ட வரலாறை படித்தவன் என்று சொல்ல முறையில் சொல்லிட்டேன். வேறு எப்போதையும் விட, கடந்த காலத்தில் வேறு எப்போதையும் விட நமது வரலாறு சரியாக திசையில் செல்லும் என்பதில் கூடுதல் நம்பிக்கை எனக்கு இப்போது இருக்கிறது. தொடர்ந்து திரிக்கப்படுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம்
100 ஆண்டுகளுக்கு முன்னால் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்திருக்குமா என்று நடந்திருக்காது. ஆக அதனால் நான் நம்பிக்கையோடு தொடர்கிறேன். இந்த வரலாற்றை அப்படியெல்லாம் மாற்றிவிட முடியாது. இப்ப கேள்வி கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாளா மாற்றாத வரலாறா? மாற்றி 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 பார்த்த வரலாறு. இப்ப நம்ம என்ன பேசுறோம்? ஆக நான் ஒரு கூடுதல் நம்பிக்கையோடு நான் பேசுகிறேன். இப்ப ஜான் மார்சலை கொண்டாடுறோம். இது யாருடைய கேள்வி கேட்பதுனால யாரை கொண்டாடுறோம்? ஜான் மார்சல் கொண்டாடணும்னு சிலர்லாம் எதிர்வினை தெரிவிக்கிறாங்க. இவங்க வந்து காலனிய வெளிநாட்டை சேர்ந்தவங்க, வெளிநாட்டை சேர்ந்தவர்களை கொண்டாடுறாங்க. இந்த ஏரியாவில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிட இந்த மாதிரி இயக்கத்தை சேர்ந்தவங்க வெளிநாட்டை கொண்டாடுறதே வேலையா போச்சு, காலனி ஆதிக்கம். அப்படிலாம் கிடையாது. நல்லது எதை செஞ்சாலும் கொண்டாடும். தேவை என்னன்னா அறம், உண்மை, வாய்மை, நல்லது. நல்லது யார் செஞ்ச நல்லது யார் செஞ்சாங்க? கால்டுவெல்ல திட்டுறாங்க. கால்டுவெல் தான் திராவிட பணி குடும்பத்தை கண்டுபிடிச்சு சொன்னாரு, அதனால செலவழிக்கிறாங்க. ஜியு போ அவர் கல்லறைக்கு நான் போயிருக்கேன் நேரடியாவே. ஆக்ஸ்போர்ட் இருக்கு, இங்கே செலவு வச்சிருக்காங்க. ஏன் அவர் நல்லது பண்ணாரு தமிழ் மக்களுக்கு, அவர் செலவு வச்சிருக்காங்க. வீரமாமுனிவருக்கு செலவு வச்சிருக்காங்க. வீரமாமுனிவர் என்ன பண்ணார்? தேம்பாவணி எழுதுறதுலாம் முக்கியம் கிடையாது. இத்தாலியில இருந்து வந்து அவர் தமிழ் படிச்சு அவருடைய காப்பி எழுதுறது முக்கியம் கிடையாது. சதுர அகராதின்னு ஒரு டிக்ஷனரி முதல்ல கொடுத்தது. அது மட்டும் இல்லாம எழுத்துல சீர்திருத்தம் பண்ணார். இந்த ஏகாரம் யோகாரம்ங்கிறத எழுத்துல வந்து கொம்பு சுழிக்கிறத இழுத்து விடுறதையும் முன்னால கஷ்டமா இருந்தத ஏத்தி மாத்தி விட்டு சீர்திருத்தம் பண்ணார். எழுக்கிறது வந்து இத்தாலியில இருந்து வந்து நமக்கு எடுத்து தொடக்கத்திலேயே இருந்திருக்கு. கல்வி பரவலாக்கம் இருந்திருக்கு, கீழடியில எழுதியிருக்கோம், தமிழில் எழுதியிருக்கோம், பாறையில எழுதியிருக்கோம். அது மட்டும் இல்லாம வரி வடிவம், தமிழர்கள் வரி வடிவத்தை தெளிவாக உணர்ந்திருந்தார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு தொல்காப்பியத்திலே இருக்கு. மெய்யின் இயற்கை புள்ளி எழுதி எந்தல். மெய்யெழுத்து மேல புள்ளி எழுத்துனார். ஆனா ஏற்றுச்சுவடியில எழுதும் போது கூட நம்ம புள்ளி வைக்கல. எங்கள்கிட்ட திருக்குறள் முதல் பதிப்பு இருக்கு, 1812 எங்களுடைய நூலகத்துல ரோஜாமுத்தியார் நூலகத்துல இருக்கு. அது வந்து திருக்குறள் இக்கு இருந்து மேல புள்ளி இருக்காது. ஏன் புள்ளி இருக்காதுன்னா, ஏற்றுச்சுவடியில நீங்க எழுதும் போது நீங்க வந்து எழுத்தாணியை வச்சு ஓட்ட போட்டு குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வேகமா உடைஞ்சிட்டு. அப்ப நம்மளாம் புரிஞ்சுக்கணும், அது திருக குறளா இருக்காது, அது திருக்குறள். அணபு இல்ல அன்பு, இது நமக்கு தெரியும். ஆனா இந்த வரி வடிவத்துக்கு மெய்யெழுத்துக்கு புள்ளி இருக்குன்னு தொல்காப்பியத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவ்வளவு பெரிய வரி வடிவ கோட்பாடு உள்ள ஒரு மொழியுடைய எழுத்து சீர்திருத்தத்தை இத்தாலியிலிருந்து ஒருவன் வந்து செய்தால் அவங்க செலவைக்கு அந்த யார் வைக்க போறோம்? அடுத்து தமிழர்கள் விரோதி, தமிழின் விரோதின்னு எல்லாரும் கரைச்சு கொண்டு திட்டுற தந்தை பெரியார் எழுத்து சீர்திருத்தம், அவர் பண்ண எழுத்து சீர்திருத்தம் நீங்க நமக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. அவர் பண்ண எழுத்து சீர்திருத்தத்துல அதுக்கு முதல்ல பேரை வந்து அது விடுதலை எழுதும் தமிழ்னு பேரு, வேற என்ன வேற மாதிரி எழுதிட்டு இருந்தாங்க. அவருடைய எழுத்து சீர்திருத்தத்துல அந்த ஐயனா மட்டும்தான் நான் ஏத்துக்கல. ஐயனை வந்து அப்படின்னு எனக்கு பாருங்க, அந்த உங்க திடல்ல போய் பேச போனேன், என் பேரை போட்டு ஐஏஎஸ் வரும். ஆனா ஐயன்னா ஏனான்னு போடுவாங்க. அதே மாதிரி ஐயா அப்படின்னா யாருன்னு போடுவாங்க. நம்ம வந்து ஐ போட்டோம். இந்த ஒண்ணு தவிர மீதி அவர் சொன்னதை எல்லாமே எழுத்து சீர்திருத்தத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம். அவர் 1000 சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் கோபத்துல அவருடைய தாத்தா இருக்கிறனால அவர் காட்டு நாட்டு சொல்லுவாரு. ஆனா என்ன எழுத்து சீர்திருத்தத்தை கொடுத்து அதனாலதானே நீங்க கம்ப்யூட்டர் ஃப்ரெண்ட்லியா அந்த எழுத்து இருக்கு. நீங்க பின்னாடி போய் முந்திலாம் டைப் பண்ணும் போது டைப் பண்ணிவிட்டு நானா பொக்கியை போய் தனியா போடுவாரு. அது போய் தனியா போய் பொக்கியை மாட்டி விடும். அச்சு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த லையனால பொக்கி போடாம இப்படி போட்டு எழுத்து சீர்திருத்தம் பண்ணதுனால டைப்ரைட்டிங் ஈஸியாச்சு, கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாமே அச்சுக்கிற ஈஸியாச்சு. இதையெல்லாம் செய்தவர்களை தமிழ் சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அப்படி கொண்டாடுறதுல அந்த மரபினுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் ஜான் மார்சலை கொண்டாடுகிறோம். ஜான் மார்சலை கொண்டாடுகிறோம். சரி, அவரை ஏன் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு யாராவது காரணம் சொல்றாங்களா? ஆர்டி பானர்ஜி கூட தான் அவர் பண்ணாரு. ஏன் ஆர்டி பானர்ஜி 1921, 22லயே இதை பத்தி பண்ணாரா? யாரு சிவிலைசேஷன் யாரும் சொன்னாங்களா? அவங்கதான் பிரீமோரியன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சிவிலைசேஷன் சொல்லை பயன்படுத்தி இந்த அறிக்கையை வெளியிட்டது யாரு? அவர் தான் டைரக்டர் ஜெனரலா இருந்தாரு. ஜான் மார்சல் டைரக்டர் ஜெனரலா இருக்காரு. அவர் டைரக்டர் ஜெனரலா இருக்கும் போதுதான் அலெக்சாண்டர் ஆதிச்சனருடைய தோன்றாரு. அவர் 1902 ஜாயின் பண்றாரு. அவர் 1904 ஜாயின் பண்றாரு. ஜான் மார்சனுடைய கட்டளையின் அடிப்படையில். அப்ப நமக்கு ஆதிச்சனூர் கிடைச்சதுக்கும் ஒரு வகையில ஜான் மார்சல் காரணம். நமக்கு சிந்துவெளிங்கிற நாகரிகம் கிடைச்சதுக்கும் ஜான் மார்சல் காரணம். நம்ம அவர் கொண்டாடுறதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. அப்ப அவர் கொண்டாம வேற யாரும் கொண்டாட போறோம்?
சரி, நீ அவர் தான் வெளிநாட்டுக்காருன்னு சொன்னா 2023 டிசம்பர் 31 கடைசி நாள். அது மறுநாள் தான் நான் சென்னையில பேச வந்தேன். இதுல மாநில கல்லூரியில பேசினேன், அப்புறம் பேரூர்ல போய் பேசினேன். இப்படிதான் நிறைய இடங்கள்ல உரையாடல் நடத்துறோம். அந்த ஆண்டினுடைய இறுதியாக கடைசியா 11:30 மணிக்கு ஒரு செய்தி. நீங்க போய் கூகுள்ல போய் பாருங்க. அவருடைய பேரு டேவிட் ஃப்ராய்ட். அவருடைய கூகுள்ல போய் அவருடைய 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 ப்ரொஃபைல படிச்சு பாருங்க. டேவிட் ஃப்ராய்ட் போட்டீங்கன்னா நான் அதை படிச்சு நான் காமிக்கிறேன். அவரு தான் கருத்து சொல்றாரு. டிசம்பர் நாங்க தான் காலையில எந்திரிச்சு புத்தாண்டை கொண்டாடுறோம்னா புத்தாண்டையே கடுப்பாயிட்டு என்ன பண்ணாருன்னா அவரை பத்தி நீங்க அவர் விக்கிபீடியால போய் படிச்சீங்கன்னா அவர் யாருன்னு விக்கிபீடியால படிக்க. டேவிட் ஃப்ராய்ட் born September 21, 1950, also known as வாமதேவ சாஸ்திரி. இவர் வெளிநாட்டுக்காரர் எப்ப வாமதேவ சாஸ்திரி இஸ் an American Hindu writer, astrologer, ஆச்சாரியா, religious teacher, ஆயுர்வேதிக் பிராக்டிஷனர் அண்ட் ஹிந்துத்துவ ஆக்டிவிஸ்ட். அவர் பிறந்தது அமெரிக்காவில. அவர் என்ன சொல்றாருன்னா டிசம்பர் 31 இந்த மேல எவனும் சிந்து நாகரிகமா சொல்லக்கூடாது, வேதிக்குன்னா சொல்லணும். கூகுள் பண்ணி பாருங்க. நீ யாரியா? டிசம்பர் 31 அப்ப இது எல்லா பத்திரிகையிலும் இதை ஃபார்வர்ட் பண்றாங்க, வாட்ஸ்அப்ல எல்லாம் ஃபார்வர்ட் பண்றாங்க. அப்ப வெள்ளக்காரன் நீ விரும்புறது சொன்னா வெள்ளக்காரன் போய் சொல்ல மாட்டான், நீ விரும்பாத சொன்னா நீ ஏன்டா வெள்ளக்காரன் போய் சிறந்துட்டீங்க. ஆக அது பைபிள் படத்துல வெளியில இருந்து மாதவன் போட்டு என்ன அடிப்பாங்க கேட்டுட்டு ஏன்டா அடிச்சீங்கன்னு கேட்கும்போது சொன்னாங்க சிவப்பா இருக்கிற போய் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி நீங்க விரும்புறத சொன்னா அவர் பட்டங்கள் பரிசுகள். அவர் நியூமரஸ் புக், வேதாஸ், இந்துஸ், யோகா. அவருக்கு பத்மபூஷன் பட்டம் 2015. இவங்க எல்லாம் வரலாற்று பேரறிஞர்கள். ஜான் மார்ஷல் இல்ல, இவங்க எல்லாம் வரலாற்று பேரறிஞர் அப்படின்னு சொன்னா ஜான் மார்ஷல் பண்ணக்கூடாதுன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணா பண்ண 2013 14 பண்ண அறிக்கையே இன்ன வரைக்கும் வெளியிடாம இருக்கு. 2004 100 வருஷத்துக்கு பின்னால் ஆதிச்சநல்லூருக்கு அலெக்சாண்டர் ரீக்கினால சத்தியமூர்த்தி என்னோட நண்பர் அவர் போய் தோன்றினாரு. அவர் தோன்றது 2019 வரைக்கும் அறிக்கையே வரல. அறிக்கையே முத்தாண்டம் குறிச்சி காமராஜன் ஒருத்தர் போய் கேஸ் போட்டாரு. அந்த அறிக்கை வந்ததும் காமா சோமான்லாம் வந்துச்சு. ஏன் மறைச்சிங்க? அவர் சத்தியமூர்த்தி தோன்றும் போது ஒரு 3 எலும்பு கூடு கிடைச்சது ஆதிச்சநல்லூர்ல. என்னுடைய புத்தகத்துல எழுதியிருப்பேன், ஸ்கெலிட்டன் இன் தி ஆதிச்சநல்லூர் கப்போர்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதியிருப்பேன். ஆங்கில புத்தகத்துல ஆதிச்சநல்லூர் அடமாரிய எலும்பு கூடு எழுதியிருப்பேன் தமிழ்ல. ஸ்கெலிட்டன் இன் தி கப்போர்டுங்கிறது ஒரு வகையான பிரேஸ் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா ஏதோ மறைக்கிறது கொண்டு இருக்குது. இவர் ரொம்ப கவனமா இந்த ஆந்திரபாளையத்துக்கு தேர்ச்சி பெற்றவங்களை வரவழைச்சு கண்டாமினேட் ஆயிராம டிஎன்ஏ கிடைக்கும்னா இந்த எலும்பு கூட எடுத்து மைசூருக்கு அனுப்புறாங்க. நாங்கள் தேடி பார்ப்போம் அந்த எலும்பு கூட என்ன ரிசல்ட் வருது. யதார்த்தம் தான் எனக்கே தெரியும். ஒரு எலும்பு கூட எடுத்தோம்னா தகவல் அறிவியல் சட்டத்துல இந்த எலும்பு கூட என்ன ஆச்சு இவருக்கு பதிலே கிடையாது. அந்த எலும்பு கூட்டில் என்ன ரிசல்ட் கிடைக்கும் தெரியாது. ஆக அதனாலதான் ஜான் மார்ஷலை கொண்டாடுறோம். ஒருவேளை ஜான் மார்ஷல் இடத்துல வேற யாரு இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வந்திருக்காது என்பது நிச்சயம். அதனால் அவர் கொண்டாடப்பட்டார். இப்ப இந்த நாகரிகம் யாருடையது? அப்ப நான் முதலே உங்கள்கிட்ட சொன்னேன், இது தமிழருடையது, திராவிடருடையதுன்னா நான் தொடங்க விரும்பல. அதை உங்கள்கிட்ட தான் கேட்க போறேன். முதல்ல நம்ம என்ன முடிவு பண்ணிருக்கோம்? இது மனிதனுடைய. 2வது இது இந்திய துணைக்கண்டத்தை சேர்ந்தது, இது பூமியில இருக்குது. அப்ப யாருடைய துன்பங்கள், யாருடைய வரலாறு பூமியோடு தொடர்பு இல்லாமல் விண்ணுலகத்தோடு தொடர்பு படுத்தப்படுகிறதோ அவர்களுடைய நாகரிகமாக இது இருக்க முடியாது. எனக்கு அரபிக்கடல் தெரியும், வங்காள விரிகுடா தெரியும், இந்தியன் ஓசன் தெரியும், பசிபிக் கடல் தெரியும். ஆனா பார்க்கடல் தெரியாது. இப்ப இந்த கருத்தியல் எப்படி பரவி இருக்குன்னு சொன்னா, நான் இங்க தாய்லாந்து போயிருந்தேன். நேற்று முன்தினம் இந்த நேரத்துல இந்த மணிமேகலை வெளியீட்டு விழா முடிஞ்சு அப்பதான் ஹோட்டல்ல போய் அதுக்குனால ஏற்பட்டு போய் அங்க பிடிச்சு நேற்று அதிகாலை 2 மணிக்கு சென்னையில இறங்கி விழுப்புரத்துக்கு பேசிட்டு இங்க 3 கூட்டம் பேசி 9 மணி நேரம் நின்று
நேற்று முன்பு நம்ம அங்க பேசிக்கிட்டு தாய்லாந்து. அங்க அதுக்கு முதல் நாள் அயோத்தியான்னு ஒரு இடத்துக்கு போயிருக்கு. அதுக்குதான் போயிருக்கு. அங்க கூட இயற்கை. அதே மாதிரி இந்தோனேஷியால ஒரு சரஸ்வதி இருக்கு. ராமா, சீதா, காதலாட்டர் அப்படின்னா ஏகப்பட்ட பெயர்கள் இருக்கு. அந்த பெயர்கள்லாம் பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது எப்படி போச்சு, அங்க போய் என்னாச்சு. அது மட்டும் கிடையாது. தெற்காசிய நாடுகளில் பிராமணா என்ற ஊரும், சத்திரிய என்ற ஊரும், வைசியா என்ற ஊரும், சூத்திரன் என்ற ஊரும் இருக்கிறது. அது எப்படி போச்சாங்க? இதை யார் கொண்டு போனாங்க? இப்படி தேடும் போது இந்த வரலாறு இது வந்து கையில கிடைக்கிற செங்கல்ங்க. செங்கல்ல சூழல தான் போட்டு எடுக்க முடியும். கையில கிடைக்கிறது பானை, அது புயவன் தான் பண்ணணும். அப்ப இந்த வரலாறுக்கும் பாற்கடலுக்கும் சம்பந்தம். இது சாதாரண கடலுக்கு சம்பந்தப்படும். இதுல சம்பந்தப்பட்ட மனிதர்கள் வந்து யாரும் வானத்துல போக மாட்டாங்க. சினிமாவில் பாத்தீங்கன்னா நாரதர் எப்ப தர நடந்துட்டாங்க. நீங்க நாரதர் எப்ப வந்தாலும் ஒரு மேகத்துக்கு நடுவில் தான் வருவார். மேகத்துக்கு நடுவில் ஒரு நாரதர். ஆக யாரால தரையில நடக்காதவங்களோ அவங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் அப்படி வச்சுக்கிறோம். தரையில இருந்தவங்க சம்பந்தப்பட்ட ஒரு அவங்களுடைய தொன்மம் தரையை சம்பந்தப்பட்டது. இப்ப ஒரு ஒரு பண்பாடு இருக்கு. இந்த பண்பாட்டை பத்தி நம்ம பேசுறதுக்கு இவங்களுக்கு சில குணாதிசயங்கள்லாம் இருக்குல்ல. இந்த குணாதிசயத்தை என்ன? இந்த சிந்து மக்களுக்கு ஒரு குணாதிசயம் பண்பாடு, அவங்களுடைய உடல் மொழி. அதான் நான் சொல்லுவேன். இந்த சிந்து மொழியில வந்து இருமொழி பொழிப்பு கிடைக்காதனால யாரு இதை எது வாசி சொன்னாலும் இன்னொருத்த ஒத்துக்கிற பொருள் கிடையாது. அஸ்கோ பட்கோலாவும் ஐராவத மகாதேவனும் இதுல கூடி எழுதின்னு சொல்லிட்டேன். ஆனா என்ன இன்னொருத்தன் என்ன சொல்றா, இந்த வந்து லிங்கம் எழுதி லட்சுமணன் எண்ணிக்காங்க. நீ எப்படியா சொல்றேன், நீ எப்படி சொல்றேன்? ஆனா 40-50 வருஷமா இந்த பஞ்சாயத்து உலகம் முழுவதும் பண்ண முடியாதனால என்னை மாதிரி ஒரு ஆளு இந்திய ஆட்சி பணியில 24/7 ஒர்க் பண்ணிட்டு இந்த நாட்டுல 30 மாநிலத்திலையும் 2 நாடாளுமன்ற தேர்தல் நடத்திக்கிட்டு சூப்பர் சைக்ளோனையும் பிளட்டையும் இந்த மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு பட்ஜெட் எழுதிக்கிட்டு பைனான்ஸ் செக்ரட்டரி முறையில எனக்கு கிடைச்ச நேரத்துக்கு 11 மணிக்கு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி நைட்டு விடிய எழுதி இப்படி உறங்காத இரவுகளால் ஒருவன் உழைத்து செய்ய முடியும்னா நான் அதை வந்து என்னுடைய வாழ்க்கையில் தான் இது என்ன எழுதி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு செலவழிச்சுன்னா நான் வந்து ரிட்டையர்ட் ஆகி எல்லாம் ஓட்டி முடியும் போது ஆனா இன்னொன்னு இருக்குதான். நான் வந்து இதுல வந்து முன்னூறுன்னு எழுதியிருக்கா, பள்ளியில் எழுதியிருக்கா, இதுல வந்து பொற்கை எழுதியிருக்கு, மலைக்கு எழுதியிருக்குன்னா அப்ப என்னுடைய எனர்ஜி, என்னுடைய உழைப்பு எல்லாமே வீணாம் விளைவு குறித்த நேரம். அதனால நான் ஒரு முடிவு பண்ணேன். ஐ வில் ட்ரை டு டெசிஃபர் குட் அண்ட் டெசிஃபர் குட். வாசிக்காமல் வாசிப்பேன். அப்ப எதை வாசிப்பேன்? எழுத்த வாசிக்கணும். நான் உடல் மொழியை வாசிப்பது என்று முடிவு செய்தேன். பாடி லாங்குவேஜ். லாங்குவேஜ் ஒன்று இருக்கு, பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்கு. எனக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, ஒரு பேசுறதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ், இந்த கூட்டத்துக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, இந்த ஊருக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அது மாதிரி இந்த உடல் மொழியை வாசிப்பது இந்த சிந்துவெளி பண்பாட்டின் உடல் மொழி என்ன? இதை ஒன்னொன்னா பார்ப்போம். அது யாரு என்ன சொல்றாங்க கடைசி நான் உங்களுக்கு கேள்வி கேட்பேன். இது யாருடைய பண்பாடு? நான் பதில் சொல்ல மாட்டேன், நீங்க பதில் சொல்லுங்க. முதல் உடல் மொழி. இது ஒரு நகர பண்பாடு, பரந்துபட்ட பண்பாடு. அவங்க சொன்னாங்க 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் சொல்லணும் கிடையாது. இது வரைக்கும் 2000க்கும் மேற்பட்ட சைட்ல கண்டுபிடிச்சாங்க. இந்தியாவுல புதுசுதான் கண்டுபிடிக்கிறது. நகர்நாள் எங்க போனாலும் திட்டமிட்டு வடிபிடிக்கப்பட்ட நகரங்கள். மேற்கு பகுதியில ஒரு கோட்டை, அதான் எனக்கு சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் புத்தகத்துலதான் மேற்கு கீழே. அந்த கேள்வி யாரும் கேட்கல. எப்பயுமே இந்த கோட்டை பகுதி மேடான பகுதியில வாழும் குடியிருப்பு பகுதி கொஞ்சம் பள்ளமான பகுதியில் தாழ்வு பகுதி. ஆனா அந்த மேடான கோட்டை பகுதி ஏன் எப்பயுமே மேற்க இருக்கு? இந்த தாழ்வான இந்த குடியிருப்பு பகுதி எப்பயுமே ஏன் கிழக்கில் இருக்கிற கேள்வி யாரும் கேட்கவில்லை. நான் கேட்டேன். அந்த கேள்விக்கு விடை காணும் போதுதான் இந்த சிந்துவெளி பண்பாட்டினுடைய அடித்தளத்தை கண்டுபிடித்தேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல் எப்பயுமே மேற்கா இருக்கு, கீழ் எப்படியுமே கிழக்கா இருக்குன்னு சொன்னா அதை மொழிகளின் மூலமாக ஆராய். தமிழ்ல வந்து மேல் அப்படின்னா மேல்தான் மேல, மேற்கு, மேற்திசை, கீழ்த்திசை, மேல் திசை, கீழ் திசை, மேற்கு திசை, கிழக்கு திசை. சங்க இலக்கியத்துல ஒரு பொண்ணுடைய கூந்தல் வந்து அந்த கூந்தல் வந்து கீழே விழுக்கும். அந்த சண்டை பின்னாடி சடை போட்டது அப்படி கீழே போட்டோம்னா அது கீழே விழுக்கும். கீழே விழுந்தது சங்க இலக்கியம். கிழக்கு வீழ்ந்த நிலை
அப்ப அவருடைய கூந்தல் வந்து ஈஸ்ட் சைட்ல போய் விழுந்துச்சு, மேல இருந்து தோல்ல இருந்து கீழே விழுந்துச்சு. அப்ப கீழ் விழுந்தது என்பதை கிழக்கு வீழ்ந்தனவே என்று எழுதுகிற சங்க இலக்கியம். அப்படின்னா கிழக்குன்னா கீழ், கிழக்கு என்றால் கீழ், மேற்கு என்றால் மேல். சரி, ஏன் அப்படி சொன்னா அப்படின்னு சொன்னா, அந்த நகரங்களை அமைக்கும் போது அந்த என்ஜினியர்ஸ் இருக்காங்க, இந்த டவுன் பிளானிங் பண்ற வடிவமைப்பாளர்கள், அவன் மைண்டுக்குள்ள வந்து எப்பயுமே வந்து ஆர்கிடெக்ட்ஸ் வந்து பிளான் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். அந்த இன்ஸ்பிரேஷனுக்குள்ள சில நெடுவீழ்ச்சி கோட்பாடுகள் இருக்கும். We are all conditioned by our own consciousness, our own conscience. நம்முடைய கோட்பாட்டால் நாம் கட்டமைக்கப்படுகிறோம், நமது நம்பிக்கைகளால் நாம் கட்டமைக்கப்படுகிறோம். இந்த மக்கள், இந்த சிந்துவெளி, இன்னும் யாரும் நான் சொல்லல, திராவிடன் சொல்லல, தமிழன் சொல்லல, இந்த சிந்துவெளியை சேர்ந்த மானிடர்கள், மனிதர்கள் ஒரு உயரமான இடத்தில் இருந்து சமவெளியை நோக்கி நகர்ந்து வந்தவர்கள். அந்த உயரமான மலை கிழக்கு ஈரானில் ஜாப்ரோஸ் மவுண்டன் ஆகவும், பாகிஸ்தான் பகுதியில் வரும்போது பலுச்சிஸ்தான் மலைகளாகவும், மிகச்சரியாக ஹரப்பாவுடன் மொஹஞ்சதாரோவுடன் ஒப்பிடும் போது கீர்த்தார் மலை, சுலைமான் ஹில்ஸ் என்று படுகின்ற புத்தகத்தில் அளிப்பேன், படம் போட்டே ஸ்லாண்ட் ஒரு காமிச்சிருப்பேன். இதனுடைய உயரம் கடல் மட்டத்துக்கு மேல எவ்வளவு இருக்கு, இந்த நகரத்தினுடைய உயரம் கடல் மட்டத்துக்கு மேல இருக்கு பாத்தீங்கன்னா, மேற்கில் இருந்து கிழக்கு வாட்டமா ஒரு சரிவுல தான் வரும். மேற்கு மேற்குல இருந்து கிழக்கு சரிவுக்கு இறங்கி வந்து ஒரு சமவெளியில் ஒரு பண்பாட்டை ஒருவன் தொடங்குகிறான் நதிக்கரையில். அதுதான் சிந்துவெளி பண்பாடு. ஏன்னா அது ஏன் அங்கிருந்து வந்தானா, அங்கதான் இருந்தான். அங்க எங்க இருந்தாலும் அங்கதானே இறங்கி வர முடியும். அவன் இருந்த இடம் மேடாக இருந்தது, அவன் சமவெளிக்கு இறங்கி வருகிறான். அதுதான் மனித நாகரிகம். அதனாலதான் அது குறிஞ்சி திணை. அவன் இறங்கி வரும்போது அவன் திருப்பி பார்த்தா அவனுடைய பழங்காலம், அவனுடைய மேன்மை, அவனுடைய கடவுள், அவனுடைய மலை கடவுள் எல்லாமே மேற்கொண்டான். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அவன் ஏற்றி வைக்கிற நம்பிக்கை மரபு மட்டும் கிடையாது, அதுக்கு வாழ்வியல் சார்ந்த ஒரு காரணம். அதுக்கு நீங்க நீலகிரிக்கு போகணும். நீலகிரிக்கு போய் அங்க இருக்கிற சில பழங்குடி எல்லாம் பாருங்க. அந்த தோட்டப்பட்டா, அந்த கர்நாடகா எல்லை பகுதியில சில பழங்குடி கிராமங்கள் இருக்கும். அந்த வயநாடு பகுதியை போய் பாருங்க. அந்த ஒரு பழங்குடியை மட்டும் எடுத்துட்டு உங்களுடைய வீடு அமைப்பு, இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன் 40 வருஷமா. நீங்க சொல்லிருந்தீங்களா, இந்த குக்கை வண்டி துண்டி அப்படின்னு சொல்ற இந்த வளாகத்தை நான் கண்டுபிடித்து 8 ஆண்டு அதை பற்றி பேசவே இல்லை. 2019 கோயம்புத்தூர்லாம் பேசினேன். இந்த 20ஆம் தேதி நான் பேசிய இந்த ரிட் இருக்குல்ல, இது நான் பார்த்தது 2003 2004. இப்ப வீட்டை காலி பண்ணிட்டு ஒரிசால இருந்து கிளம்பும் போதுதான் அந்த டாக்குமெண்டே பாக்குறேன். என்னடா அந்த டாக்குமெண்ட் பண்ணிருக்கேன்னு பார்த்தா 2003 பண்ணிருக்கேன். அதை தூசுதட்டி எடுத்து 2 மாதங்கள் ஓய்வு இறக்கம் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் உழைத்துதான் இந்த 20ஆம் தேதி உரையை நான் நிகழ்த்தினேன். அதுக்கு ஒரு மிக விரைவில் அதை நான் முழு ஆய்வாக கொண்டு வருவேன். அப்ப அவன் இறங்கி வரும்போது இந்த நீலகிரி பகுதியில போய் இந்த பழங்குடி மக்கள் பேசிப்பாங்க. பழங்குடி எங்க பேர் இருக்காங்களோ அவங்களுடைய வீடுகள் தான் எப்படி, யார் வீடு எங்க இருக்குன்னா நான் படம் கொடுப்பாங்க. அந்த ஊருக்குன்னு ஒரு குடித்தலைவர் ஒருத்தப்பான். நீங்க இந்த சிலர் இப்பதான் நாட்டாமைன்னு சும்மா பொதுவா சொல்லலாம், அவர் கையில ஒரு சொம்பொழி கொடுத்தோம், அது வேற விஷயம். சினிமால வர நாட்டாமல் அவர் வேற. இதுல நான் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து அந்த ஊருக்கு குடித்தலைவர். அந்த ஒவ்வொரு குடிக்கு ஒரு தலைவராக அந்த குடி, அந்த இனம், அந்த குடிக்கு தலைவராக இருக்காரு. அவருடைய வீடு பொதுவா அந்த மலை சரிவுல தான் வீடு. இப்படி ஒரு சரிவு இருந்தா இதுல ஒரு 5 வீடு இருக்கும், அடுத்து லேசா ஒரு சரிவு இருந்தா அதுல ஒரு 10 வீடு இருக்கும், அப்புறம் ஒரு 10 வீடு இருக்கும். அந்த மேல இருக்கக்கூடிய அந்த மேல இருப்பீங்களா, அந்த இடத்துல அவர் வீடு. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வகையில் பாதுகாப்பு கருதி, இன்னொரு வகையில் உயர்வு கருதி. என்னதான் இருந்தாலும் இந்த குடிக்கு இவர்தான் தலைவர், இவங்க அப்பா தானே இந்த குடியை நாட்டினார், இவங்க தாத்தா தான் நாட்டினாரு அப்படிங்கிற ஒரு மரியாதை. அவர் தான் பூசாரி, அவருக்கு தான் வணக்கத்துக்குரியது. அது போக அவங்க எதிரி எங்க இருந்து வருவாங்க, ரொம்ப வந்து எதிரிகள் எல்லாம் சமவெளியில் இருந்துதான். அதனால பாரியனுடைய மலை முற்றுகையிடப்படுகிறது 3 பேரரசுகளா. அப்ப எதிரிகள் வரும்போது எடுத்தவன வந்து உள்ள ஊருக்குள்ள நுழைஞ்சவனே குடித்தலைவர் சூட்ல ஒரு நல்லா இருக்காது, அவர் பல பேரை தாண்டிதான் அவர் மீது கை வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாலியல் சார்ந்த பாதுகாப்பு உணர்வு இருக்கு. அதனால்தான் மலை மக்களின் கடவுள் குறிஞ்சி கடவுள் மேல மட்டும் கிடையாது, மேற்கு பார்த்து இருப்பார். அதுதான் தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகிற மலை நிலத்தோடு தொடர்புடைய வாழ்க்கை, அதுதான் குறிஞ்சி வாழ்க்கை, அதுதான் காதல் தொடர்பான வாழ்க்கை. ஆக அப்படி இறங்கி வந்தவங்க தொடர்ந்து ஒரு பெரிய மலை கிடைச்சி சின்ன மலை கிடைச்சா அந்த பெரிய மலையில போட்டோ பகுதியை வச்சுறாங்க குன்றுல, சின்னதுல வந்து இந்த நகரம் சமைக்கிறாங்க. இன்னும் சமவெளிக்கு வந்ததுக்கு பின்னால அவங்க வந்து சமமா இருக்கு. இருந்தாலும் இந்த மக்கள்
மொஹஞ்சதாரோ, ஹரப்பா இதை போன்ற பின்னால் வந்த தொலாவீரா, எந்த இடத்துல போனாலும் அவங்க முதல்ல போன சமவெளியா இருக்கிறத வந்து ஒரு செங்கலை போட்டு, லட்சக்கணக்கான செங்கலை போட்டு ஒரு பெரிய மேடையா ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. பிளாட்ஃபார்ம் இப்படி பாத்தீங்க, இதான் இதான் வந்து ஒரு பெரிய மேடை. இந்த மேடையில வந்து கோட்டை பகுதியை கட்டுறாங்க. இதை விட உயரம் கம்மியா அந்த மேடை அந்த இடத்த வந்து கிழக்கு பகுதியில அப்படி இன்னொரு மேடையை கட்டி கொஞ்சமாவது இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் சிம்பாலிக்காவது இருக்கும்படியா பாத்துக்கிறாங்க. இப்படி கட்டப்பட்ட அடித்தளங்கள் சுத்த செங்கலால் செய்யப்பட்டவை. அங்கு கட்டப்பட்ட செங்கற்கள் சுத்த செங்கல்களால் செய்யப்பட்டவை. சரி, எதுக்கு செங்கலை ஏன் சுட்டான் அப்படின்னு கேட்டா, சிந்து வெளியில் ஆயுதங்கள் இல்லை. சிந்துவெளி மக்கள் அமைதியை விரும்பியவர்கள். எவ்வளவுதான் அகழ்வாய்வு பண்ணாலும் கத்தி, கப்படா, வேல்பம்பு, குத்தி இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல. இரும்பு இல்ல, இரும்பு பயன்பாடு இல்ல. இரும்பெல்லாம் வந்ததுனாலதான் பயங்கர கொலை ஆயுதங்கள்லாம் வந்தது. அதுக்குனால காப்பர் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆயுதம் கிடையாது. அது வந்து சின்ன சிலை செய்யலாம், பாத்திரம் செய்யலாம், கரண்டி செய்யலாம், இந்த மாதிரி தான் செய்யலாமே தவிர காப்பர் எல்லாம் போய் கொலை எல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி ரொம்ப கொலை பண்ணாதான் குதிரையில போய் தான் கொலை பண்ண முடியும். அங்க குதிரை இல்லை. ஆக குதிரை இல்லாத ஒரு சமூகம், இரும்பு இல்லாத ஒரு சமூகத்தில் ஆயுதங்களும் இல்லை. ஆக இவ்வளவு பெரிய கோட்டை சுவரை ஏன் கட்டினான் அப்படின்னு கேள்வி வருது. அதை எதிரியிலிருந்து பாதுகாப்பதற்கு மட்டுமல்ல, வெள்ளத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு. கூகுள் பண்ணி பாருங்க, மொஹஞ்சதாரோ 2022 ஃபிளட் போடும். இப்ப இருக்க மொஹஞ்சதாரோ, பாகிஸ்தான்ல இருக்க மொஹஞ்சதாரோ 22-21 பயங்கரமான ஃபிளட். 3 வாரம் 4 வாரம் தண்ணி தேங்கி இருக்கு. உலகத்துல யுனெஸ்கோவே தலையிட்டு இந்த மொஹஞ்சதாரோ நினைவு சின்னத்துக்கு அழிவு ஏற்பட்டுமோன்னு பயந்தாங்க. ஆனா தண்ணி தேக்கி வளைஞ்சிருச்சு. அந்த நகரம் 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வெள்ள பாதுகாப்புக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. வெள்ளத்தில் இருந்து தங்களை பாதுகாத்து. நீங்க வந்து பச்சை செங்கல்ல சோறு கட்டிங்கன்னா கொலாப்ஸ் ஆகும். சுட்ட செங்கல்ல வச்சு இரும்பு மாதிரி இருக்கிறது. 2 வாரம் தண்ணி தங்குது, தண்ணி வடிச்சு போகுது, கட்டடம் மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு செங்கல் தேவை கருதி வெள்ளத்தால் வடிவமைக்கிறது. ஆக இவர்கள் நகரத்தில் வாழ்ந்தவர்கள், வெள்ள தடுப்பரங்களை அமைத்தவர்கள். இன்னொரு பகுதியில வேதங்கள் கோட்டையை அழித்தவர்களை பற்றி இருக்கிறது. இன்னொரு இடத்துல தைத்திரிய பிராமணர் வந்து திடீர்னு பாக்குறாங்க, கைவிடப்பட்ட நகரத்துல என்ன இவ்வளவு பெரிய டவுனா இருக்கு, இங்க இருந்த வீர வைஷ்ணவரா உன்னுடைய இதனால அவங்க எல்லாம் இங்கே போயிட்டாங்க, வேறு இடங்களுக்கு புலப்பெயர்ந்து போய்விட்டார்கள் அப்படின்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பதிவு. அது மட்டும் கிடையாது, இந்த இந்திரன் ஆகிய கடவுள் வந்து வெள்ளத்தை அணைய உடைச்சு விட்டு அந்த நகரத்தை அழிச்சார். ஒருத்தன் அணைய கட்டினவன், ஒருத்தன் அணைய உடைச்சு விட்டவன் ஒருத்தன். அணையை, இது வந்து யாருக்கான உரையாடல் என்றால் அணையை கட்டியவர்களுக்கும் அணையை உடைத்தவர்களுக்கான உரையாடல். பெண்ணிக்குய்க்கு நாம் சிலை வச்சிருக்கோம். பெண்ணிக்குய்க்கு பேர்ல ஏன் பொங்கல் வைக்கிறோம்? அணை கட்டினாரு, வாழ்வாதாரத்தை கொடுத்தாரு. வாழ்வாதாரத்தை கொடுத்ததனால் பெண்ணிக்குய்க்கு சிலை வைக்கிறோம். வாழ்ந்ததற்கான ஆதாரத்தை கொடுத்ததனால் இப்போது ஜான் மார்சலுக்கு சிலை. காளிங்கராயன் கால்வாய், காளிங்கராயன் பேர்ல ஈரோட்ல போய் தங்கியிருக்கேன். அங்க இருக்க கெஸ்ட் ஹவுஸ் பேரு காளிங்கராயன் கெஸ்ட் ஹவுஸ். அங்க ஒரு சிலை. ஏன் காளிங்கராயன்? அவரு இந்த வாக்கியால் அமைச்சர், கால்வாய் அமைச்சர். அதுல நம்ம ஆளு 2 பேர் சந்தேகப்பட்டு அவரு சொந்தக்காரங்க, அதனால வளைஞ்சு போகுது. அதிக சொந்தக்காரங்க தான் தண்ணி விட்டு பண்றாருங்க. அவர் சொன்னாரு, என் சொந்தக்காரங்களை தண்ணியை தொடவே மாட்டானா அப்படின்னு அவர் பேர ஒரு வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் தொட மாட்டாங்கன்னு கேள்விப்படுறாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பேர் கான்டூர் இரிகேஷன் பேர். பாம்பு வளைஞ்சிருந்தாங்க. அது ஒரு கதையை போட்டுருக்காங்க. அவர் கட்டணத்தினால ஒரு பாம்பு முன்னாலேயே போயிட்டு வளைஞ்சு போய் வழிகாட்டினே போச்சு. இந்த பாம்பு பின்னாலேயே போய் கட்டினாரு. அதெல்லாம் கிடையாது. அதுக்கு பேர் கான்டூர் இரிகேஷன் பேர். ஒரு கிரேடியன்ட், ஜியாகிரபிக்கல் கிரேடியன்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு போகும். திருப்பி வில் கம்பேர் டு மேற்கு கிழக்கு. ஏன் வந்து திராவிட மொழிகளில் எப்பயும் மேற்கா இருக்கு, கீழ் கிழக்கா இருக்குன்னா, அவர்கள் வாழ்ந்த முக்கியமான நிலப்பகுதிகள் எல்லாமே மேற்கு உயரமாகவும் கிழக்கு தாழ்வாகவும் இருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலையில் தோன்றுகிற எல்லா நதிகளும் ஏன் வங்காள விரிகுடாவை நோக்கி ஓடுகிறது என்றால் அது மேற்கு உயரமாகவும் கிழக்கு தாழ்வாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட புவியியல் கோட்பாட்டில் இருந்தால் இந்த மொழி இதற்கான கொலாமின்னு ஒரு மொழி இருக்கு. கொலாமி அப்படின்னு ஒரு மொழி ஆந்திரா எல்லை, மகாராஷ்டிரா எல்லையில பேசப்படுகிற ஒரு திராவிட மொழி. அந்த மொழியில் கிழக்கு திசைக்கான பெயர் என்ன தெரியுமா? பள்ளம். பள்ளம்னா பள்ளம்னா கிழக்கு.
ஒரு திராவிட மொழியில. கிழங்குனா எதுக்கு? நம்ம சாப்பிடுறோம் கிழங்கு. கிழங்கு ஏன் கிழங்கு என்றால் அது தரைக்கு கீழே இருக்குது. கிழங்கே இருப்பதனால் கிழங்கு. கூந்தல் எப்படி இங்கே போய் விழுந்துச்சு? கிழக்குல. அது கீழே விழுந்ததால் கிழக்கில் விழுந்தது. கண்ணகியை பற்றி சிலப்பதிகாரத்துல சொல்லும் போது அவன் மதுரை நகரத்தில் நுழையும் போது மேற்றிசை வாயில் நுழைந்து கிழக்கு கீழ்த்திசை வாயிலில் நுழைந்து மேற்திசை வாயில் வழியாக கஞ்சிக்கு சென்றாலும் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? புகார்ல இருந்து மதுரையில போய் நுழைந்தா எங்க இருந்து போவீங்க? கிழக்கு கேட்டு வழியா போய் திருப்பி மதுரையினுடைய மேற்கு கேட்டு வழியா தான். இது உயரம் தான். நீங்க பாத்தீங்கன்னா இது திராவிட மொழிகள் முழுவதும் வருவது. ஆகவே இங்க நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இது நகரம் சம்பந்தப்பட்டது, அது அவருடைய அமைப்பு சம்பந்தப்பட்டது. சரி, அப்ப இவர்கள் நகரத்தை கொண்டாடினார்கள், செங்கத்தை கொண்டாடினார்கள், பானையை கொண்டாடினார்கள், ஒவ்வொன்றா போகும். அப்ப இந்த மக்கள் இந்த பானை செஞ்சவன் செங்கனை செஞ்சவன கொண்டாடினாங்க. ஒரு சமூகம் இந்த மாதிரி கைவினை கலைஞர்களை மட்டம் தட்டி அவருடைய பிறப்புக்கு இழிவான பின்னணியை கொடுத்து அவர்களை ஒரு வகையான ஒரு கூட்டுக்குள் அடைத்து அவர்களை சிறுமப்படுத்தியது. 4 வகை வருட பாகுபாட்டில் குயவர்களின் நிலை என்னவென்று யோசித்து பாருங்கள், கொள்ளர்களின் நிலை என்னவென்று யோசித்து பாருங்கள். ஏன்னா அவருன்னா ஒரு கூழ்ப்பு, அது வேற விஷயம், அது தனியா நிச்சயம் போட்டுக்கையான்னு சொல்லி. ஆனால் அவருடைய நிலை தாழ்த்தப்பட்டது. எங்கேயாவது ஒரு இலக்கியத்துல வந்து குயவனை கொண்டாடி இருக்கானா? ஒரு வடமொழி இலக்கியத்தில் குயவனை எங்கேயாவது வேதத்துல கொண்டாடி இருக்கானா? சதபாக பிராமணம் யஜுர்வேதத்திலையும் சதபாக பிராமணத்திலையும் பின்னால வந்த இலக்கியங்கள்ல நீங்க பெரிய பானையை செஞ்சிருக்காங்க. அக்னி சேகனான்னு ஒரு ரிச்சுவல், அதுல ஏகப்பட்ட செங்கலை முதல்ல அவன் திராவிட மக்களை எல்லாம் சந்திச்சதுக்கு பின்னால இந்த அக்னி சேகனா ரிச்சுவல் பண்ணும்போது இவன் சொல்றான், எவ்வளவு பெரிய பானை பண்ணிருக்காங்க, எவ்வளவு பெரிய செங்கல் செஞ்சிருக்காங்க, இது அசூரனின் கைவரிசை. அந்த இலக்கியம் சொல்லுது, இந்த பானையை செஞ்சேன்னு செங்கல் செஞ்ச இவ்வளவு பெரிய பானை, அதுக்கு பேரு மகாவீர் பாட்டுன்னு பேர் வச்சிருக்கான். மகாவீர் பானை, மகாவீர் பானை அசூரனின் கைவரிசை. அப்ப பானை செய்கிறதே அசூரன், பானை அசூரனின் கைவரிசை. தொழில்நுட்பம் தெரிந்தவன் எதிரியாக பார்க்கப்பட்டான். அப்படின்னா தொழில்நுட்பம் தெரிந்தவனை போற்றிய ஒரு சமூகம், தொழில்நுட்பம் புரிந்தவனை தூற்றிய ஒரு சமூகம். எந்த சமூகத்தை போற்றியது? சங்க இலக்கியத்தில் பானை செய்யும் குயவனை களம் செய் போவே என்று சங்க இலக்கியம் அழைக்கிறது. பானை செய்யும் குயவனாகிய எங்களது தலைவனை ஒரு நகரத்துல திருவிழா அனௌன்ஸ் பண்றாங்க, காப்பு கட்டுறாங்க. எங்க ஊர்ல எல்லாம் காப்பு கட்டுறாங்க, கோயிலுக்கு சார்ந்த காப்பு கட்டுறாங்க. இந்த ஊர்ல திருவிழா நடக்க போகுதுன்னு இந்த நகரத்துக்கு சொல்ற உரிமை யாரு தெரியுமா? பானை செய்யும் குயவன். அதே மாதிரி சங்க இலக்கியத்துல அதே மாதிரி அவன் அவன்தான் பழி கொடுக்குறான். அதுக்கு பேர் நாட்பழி பேரு. கல்லு, சாமிக்கு கல்லு கொடுத்தான், கல்லுக்குடியில் சாமி, சாமிக்கு அந்த பலிக்கல்லை கொடுக்கிறவே குயவன். ஆக குயவனே பானை செய்பவன், குயவனே பூசாரி, குயவனே விழாக்களை அறிவிப்பவன். இப்ப கூட மதுரை பக்கத்துல போய் பாருங்க, பழைய கோயில்களில், ஐயனார் கோயில்களில், அம்மன் கோயில்களில் இன்றும் பாண்டத்தில் மட்பாண்டத்தில் தான் சிலைகள் செய்யப்படுகின்றன. அவற்றை பூசாரிகள் குயவர்களே. இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில நாங்க தான் பூசாரியா இருந்தோம், எங்கிட்ட அது பறிச்சுக்கிட்டாங்க. வருஷத்துல 3 நாள் மட்டும் அவன் முன்னுரிமை கொடுக்குறான். இன்னைக்கு வரைக்கும் அதை இங்கிலீஷ்னோட ஆய்வாளர் PhD பட்டம் பண்ணிருக்காரு, படிச்சு பாருங்க, புத்தகத்தில் எழுதிருங்க. ஆக ஒரு சமூகம் இந்த நாட்டில் குயவனையும் தொழில்நுட்ப கலைஞரையும் கொண்டாடுகிறது, இன்னொரு சமூகம் அவனை இழிவுபடுத்துகிறது. சிந்துவெளி சமூகம் அவனை கொண்டாடுகிறது. ஒரு சமூகம் நகரத்தை போற்றுகிறது, சிந்துவெளி சமூகம் கட்டாயம் நகரத்தை போட்டிருக்கு. எவ்வளவு பெரிய டவுன், எவ்வளவு பெரிய குளிப்பறை, எவ்வளவு பெரிய தானிய களஞ்சியம், எவ்வளவு பெரிய தெருக்கள், ஆறு கிடந்தன அகன்று தெரு, தெருவெல்லாம் அகலமா இருக்கு. எவனுமே ஆக்கிரமிக்கல, எவனுமே அங்க ஒரு சவால் பண்ணாங்கல்ல, கடையை போடுவாங்க, அப்படியே பட்டாளம் போட்டுருவாங்க, ஏதாவது ஒண்ணு பண்றாங்க. அப்ப இந்த தெருவெல்லாம் அப்படியே கேக் வெட்டின மாதிரி இருக்கு. அப்ப ஒரு சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்பட்ட ஒரு நகரம். அதை வச்சுதான் அவரு ஜான் மாஸ்டர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு? செங்கல்ல ஹரப்பாவிலையும் ஒரே மாதிரி இருக்கு, அதே மாதிரி முகல்சந்திராவிலும் இருக்கு. 2க்கு நடுவில் 600 கிலோமீட்டர். இடைக்கல்லு இங்கேயும் அதே இடையில இருக்கு, அங்கேயும் அதே இடையில. எழுத்து இங்கேயும் அதே மாதிரி இருக்கு, அங்கேயும் அதே மாதிரி. பானை தொழில்நுட்பம் இதே மாதிரி இருக்கு. இதை எல்லாம் கண்டுபிடிச்சு இந்த நாகரிகம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது, இந்த பண்பாடுன்னு சொல்லி இதை வட்டார பண்பாடு என்று சொல்லக்கூடாது, இது ஒரு சிவிலைசேஷன் என்று சொல்ல வேண்டும்.
இங்கு இருக்கக்கூடிய புராணங்களில், இதிகாசங்களில், நகரங்களை பற்றிய குறிப்பில்லை. நீங்க பெருப்பு அவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது குப்பை தொட்டி தான். என்னையும் அதிகமா இம்ப்ரெஸ் பண்றது குப்பை தொட்டி தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது குப்பை தொட்டியும் அழகான ரோடு தான். நீ பெரிய பிரமிடு கட்ட வேணாம், நீ பெரிய கோபுரம்லாம் கட்ட வேணாம், சுமேரி அந்த மாதிரி குப்பை தொட்டி வச்சுதான். அதுதான் பெரிய நாகரிகம். குளிப்பறை வச்சுதான் பாருங்க, அதுதான் பெரிய நாகரிகம். ஆக அந்த நாகரிகம் இந்த 2 வகையா இப்படி இந்தியாவுக்குள் தான் இருக்காங்க. இந்த சிந்துவெளி நலிவடைஞ்சிருச்சு, அழிஞ்சிருச்சு நான் சொல்றோம்ல, அவனே அங்கே அமெரிக்கா போயிட்டா இந்த சிந்துவெளியில் 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பில் வாழ்ந்த 50 லட்சம் பேர் என்று சொல்லப்படுகிற, சிலர் 50 லட்சம் கிராமம், 30 லட்சம் கிராமம், 20, அவர் என்னமோ இருக்கிறார், 10 லட்சமோ 20 லட்சமோ, அதெல்லாம் செத்து போடல. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் பஞ்சாபில் இருக்கிறார்கள், ஹரியானாவில் இருக்கிறார்கள், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறார்கள், பீகாரில் இருக்கிறார்கள், ஒரிசாவில் இருக்கிறார்கள், வங்காளத்தில் இருக்கிறார்கள், தென்னிந்தியா முழுவதும் இருக்கிறார்கள். சிலருடைய மொழி மாறிவிட்டது, மொழியை பறிகொடுத்தார். சிலர் தங்களுடைய மொழிகளை தக்க வைத்துக் கொண்டார். மொழிகளை தக்க வைத்து இலக்கணமாக ஆவணப்படுத்தியவர் நாம். அதனால நம்ம அந்த தொடர்பை பேசுறோம். அங்க நானா எலெக்ஷன் கமிஷன் வேலை பார்க்கும்போது இமாச்சல் பிரதேச தேர்தல் நடந்தது. எல்லாம் இந்தியா முழுவதும் தேர்தல் போய் 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 தேர்தல் நக்சல். இமாச்சல் பிரதேசல கார்ல போயிருக்கும்போது திடீர்னு ஒரு மாடு இந்த ஓட்டிகிட்டே போற ஒரு 4 பேரை பார்த்தேன். 4 பேர் வந்து டிரைவர் வந்து வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்தி இந்த போட யாரு மாடு மேய்க்கணும் அப்படின்னு 2 பேரும் கூப்பிட முடியுமா? நீங்களாம் யார் யாரு? அவங்க சொன்னாங்க நான் மாடு மேய்க்கிறோம், அவங்க உள்ள ஒரு உள்ளூர்ல ஒரு ஜாதி சொன்னாங்க கொடுத்து. நான் உண்மையிலேயே அவரை விட்டுருந்தீங்கன்னா எங்க ஊர் உசிலப்பட்டி, அமுதி, முதுகுளத்தூர், எங்க ஏரியா ஆள் மாதிரி மதுரக்காரை மாதிரி இருக்காங்க. இமாச்சல பிரதேசல நம்ம சினிமாவில் காமிச்ச இமாச்சல பிரதேசக்காரங்க எல்லாரும் யாரு மாதிரி டீச்சர் மாதிரி, மந்தாகிரி மாதிரி, இந்த மாதிரி இருந்தாங்க, இந்த மாதிரி இருந்தாங்க. யார் யாரு கேட்டா நாங்க இங்கேதான் இருக்கோம், அவையில ஆயிரக்கணக்கான வருஷம் அங்கதான் இருக்காங்க. பீகார்ல போய் பாருங்க, பீகார்ல நம்ம மாதிரி எல்லாரும் ஒரிசால போய் பாருங்க. ஆக அதனாலதான் இப்ப இன்னைக்கு டிஎன்ஏ ஸ்டடி சொல்லுது 80% ஆளு பேர்ல வந்து இது ஆன்சியன்ஸ் சவுத் இந்தியனுடைய ரத்தம் ஓடிட்டு இருக்கா. ஹரப்பன் எவனை சுரண்டி பார்த்தாலும் ஹரப்பன் இருக்கும். ஹரப்பன் அங்க மட்டும் கிடையாது, இந்தியாவுல எவனும் சுரண்டினாலும் ஹரப்பன் ஹரப்பா இருக்கும். அப்படின்னா சிலருடைய மொழி மாறிச்சு. நான் எப்படி இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன்? இங்கிலீஷ்காரன் பண்றதுனால நான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன். நீங்க அமெரிக்கால போய் இங்கிலீஷ்ல பேசுறேன், இங்கிலீஷ்ல புத்தகம் எழுதுறேன், வராம இருந்தா அப்ப நான் கொஞ்ச நாள் இருந்து அங்கேயே இருந்தப்ப பிள்ளைங்களுக்கு வந்து தமிழை பேச வருவேன். இங்க அவன் நம்ம இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தங்களது மொழியை பறிகொடுத்தவர் ஒரு மக்கள். அவன் இந்த இந்தியா முழுவதும் சிறப்பா மக்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் நான் பொதுவா சொன்னேன், அவர்கள் மனிதர். அந்த மனிதர்கள். அப்ப நம்ம முதல்ல என்ன பேசிட்டோம்? ஒரு கலை தொழில்நுட்பத்துக்கு மரியாதை கொடுக்கிறவன், மரியாதை கொடுக்காதவன். நகரத்தை அறிந்தவன், நகரத்தை அறியாதவன். அதாவது நகர் பண்பாட்டில் நம்பிக்கை உள்ளவன். பேசும்போது கூட கல்லூரியில சொன்னேன், சிலப்பதிகாரம் முதல் காப்பியம், அதனுடைய மங்கள வாழ்த்து பாடல் எப்படி தொடங்குது உங்களுக்கு தெரியும். முதல் பாட்டு என்ன? மங்கள வாழ்த்துல ஞாயிறு போட்டது ஞாயிறு போட்டு இல்ல, அதுக்கு முன்னால திங்களை போட்டது திங்களை போட்டது, திங்களை போட்டுறதும் திங்களை போட்டுறதும். அதுக்கடுத்து ஞாயிறு போட்டது ஞாயிறு போட்டு. அதுக்கடுத்து மாமலை போட்டது மாமலை போட்டு. அதுக்கடுத்து பூம்புகார் போட்டு. இந்த உலகத்துல இந்த இந்திய துணைக்கண்டத்துல எவனாவது ஒரு தன்னுடைய மொழியில் முதல் காப்பியத்தை எழுதி அதுல வந்து நான் திங்களை போட்டுறேன், ஞாயிறு போட்டுறேன், மாமலையில போட்டுறேன், 3மே இயற்கை சார்ந்த சூரியன், சந்திரன், மலை. அதுக்கடுத்து ஒரு நகரம். பூம்புகார் போன்றதும் பூம்புகார் போட்டது வரைக்கும் எவனாவது இலக்கியம் எழுதினா ஒரு நகரத்தை சொல்லி ஒரு காப்பியத்தை, அந்த காப்பியத்துடைய 3 காண்டமே, புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், 3மே நகரம். சங்க இலக்கியத்துல 52 இடத்துல ஒரு பெண்ணினுடைய அழகை வர்ணிக்கும் போது கூட இவ அழகா இருக்கா, இந்த நகரத்தை போல அழகா இருக்காங்க. எவ்வளவு வியப்பா இருக்கு. இன்னைக்கு பேச அதே தான் திருப்பி திருப்பி சொல்றேன் நானு. யாராவது ஒரு பொண்ணை பார்த்து நீ வந்து திருப்பத்தூர் மாதிரி அழகா இருக்க, நீ வந்தவாசி மாதிரி அழகா இருக்கன்னு பூச்சிக்குவாங்க. நீங்க பார்க்கும்போது அப்படின்னு அவன் சங்க இலக்கியத்தை எழுதா இந்த நகரம் மாதிரி அவ அழகா இருக்கா, முகப்புத்தி இந்த நகரத்தினுடைய துறைமுகம் மாதிரி பொழிவா இருக்கு, இவருடைய நெற்றி இந்த நகரத்தினுடைய அழகிய வீதியை போல அழகா இருக்கு. ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒருத்தருக்கு தன்னுடைய நகரம், பழைய நகரத்தினுடைய நினைவு வருகிறாதான் அவனுடைய நாடி, நரம்பு, ரத்தம், மரபு எல்லாத்துலயும் நகரம் ஊறி போயிருந்தாதான் அப்படி பேச முடியும், அப்படிதான் எழுத முடியும்.
அப்ப நகரத்துக்கும் கிராமத்துக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய பேர் கிராமத்துல இப்பதான் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு நகரத்துக்கு போனதால நம்ம எல்லாம் கெட்டு போன மாதிரியே பேசுவாங்க. அது கிடையாது. பெரியார் ரொம்ப அழகா சிந்திச்சு சொல்லுவாரு, ஏழை மக்களுக்கு விடுதலை என்னன்னு கேட்டீங்கன்னா, கிராமப்புறங்களை நகர்மயமாக்குவது. நகரங்களில் மக்கள் குடியிருக்கும் போதுதான் அவங்க விடுதலை கிடைக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கிராமங்கள் ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை. இந்திய கிராமங்கள் ஒரு வகையில் திறந்த வெளி சிறைச்சாலை. நான் தேசிய பழங்குடி தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடி இயக்குநரகத்தினுடைய ஆணையத்துடைய தென்மண்டல இயக்குனர், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இந்த அந்தமான் நிக்கோபாருக்கு 90களில் நான் ஒன்றிய அரசினுடைய இயக்குநராக இருந்தபோது நான் விசாரணை நடந்திருக்கேன். இந்த இரட்டை குலை முறை பத்தி எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. நான் போய் இந்த இரட்டை குலை பத்தி முறைக்கு பேசுறேன். உசிலப்பட்டி பக்கத்துல ஒரு ஊர்ல விசாரணை நடத்துறேன். ஒரு வீடுகள்ல போய் கேட்கிறேன், ஏன்னா அவங்க ஊர்ல 2 கிளாஸா கொடுக்குறாங்க. சார் சொல்லி ஒரு பையன் எம்பில் படிக்கிறவன் லெட்டர் போட்டு விட்டான். யாரு? ஏஆர் நாராயணன் முதல்வராக இருக்கும்போது, குடியரசுத் தலைவராக இருக்கும்போது அங்க இருந்து எனக்கு லெட்டர் போட்டாங்க டெல்லியில. இதை பத்தி விசாரணை பண்ணும்போது நான் அந்த அடிப்படையில் விசாரணை பண்ணும்போது அந்த ஊர்ல யாருமே பேச மாட்டேன். அது அப்படின்னு சார், இல்லையா நீங்க செருப்பு போட்டு போக முடியாது, அப்பட 2 கிளாஸ் இருக்காங்களா அப்படிங்கிறேன். சார் நான் ரொம்ப வற்புறுத்த என் மேல நம்பிக்கை வச்சு சொல்லுங்க, இதுக்கு ஒரு தீர்வு காண்றது முயற்சி பண்ணுவாங்க. அவங்க சொன்னா, நீங்க என்ன சார் சரி சொல்றீங்க, சைக்கிள்லயே வர்றேன், இந்த இடத்துல வந்தோன்னு சைக்கிளை இறங்கி கூட்டிட்டு போறேன், செருப்பு இங்க இருந்து கையில இருந்து செருப்பை தூக்கிட்டு போய் அங்க போய் போட்டு போறேன், 2 கிளாஸ் தான் வச்சிருக்காங்க. இல்ல இதெல்லாம் நான் செய்யறேன்னு அப்படின்னா, நாங்க கூலி வேலை பார்த்துட்டு இருக்கேன் விவசாயத்துக்கு, மழை வராதுன்னு சார். இப்படி நடக்கலைன்னா மழை சாமி கோச்சுக்கிடும், மழை வராதுன்னு சொல்லி வச்சுக்கேன். அப்ப இதுக்கு நாங்க என்ன சார் செய்யுது? மழை அதனாலதான் மழை வரலைன்னா இங்க மேல பழிய போடுறாங்க சார். நான் சைக்கிள் போனதால மழை வரலைன்னு சொல்றாங்க சார். இடையே அப்படி அதுக்கு ஒரு அதான் ஒரு ஆள் தீர்வு சொன்னாரு. அதனால நான் இங்கெல்லாம் டீ குடிக்கிறதே இல்லை சார். அப்புறம் எங்கேயா டீ குடிக்கிறேன்? கிருஷ்ணப்பட்டியில போய் டீ, அங்க இருந்து 3-4 கிலோமீட்டர் ஆச்சு. அங்க போய் சைக்கிளை ஓட்டிட்டு போய் அங்க போய் டீ குடிக்கிறேன். ஆனா அது என்ன வினோதம், அவன் தான் என்னுடைய அறிவுக்கு என்ன திறந்தான். அதுல என்ன விரோதம் சார், அங்க பஸ் ஸ்டாண்ட்ல கடை வச்சுட்டு எங்க ஊருக்காரன் தான் சார். எங்க ஊருக்காரன் கடை தான் நான் போய் குடிக்கிறேன். ஆனா அங்க அவன் தனி கிளாஸ் வைக்கல சார். எனக்கு எல்லாருமே சேர்த்து கிளாஸ் கொடுத்துருக்கான். நானும் அங்க 4 கடை இருக்கு, இருந்தாலும் இவன் கடை தான் சார் போய் குடிப்பேன். ஊர் பாசங்கிற மாதிரி காமிச்சா கூட இல்ல, அங்கதான் கிளாஸ் எடுத்து கொடுக்கல, நீ இங்கதான் கிளாஸ் கொடுக்குறேன்னு நான் அந்த கடையில தான் சார் குடிக்கிறேன். அப்பதான் நான் யோசிப்பேன், ஏன்டா இங்க தெரிஞ்சவன் இவன் யாரு ஜாதி என்னன்னு தெரியும், இங்க குடிச்சான்னா மழை வராதுங்கிறான், அங்க போய் உசிலம்பட்டியில போய் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல குடிச்சா கொடுக்குறான். அப்ப இது 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, அங்க அவன் கன்சியூமரா போறான், அவன் ஒரு நுகர்வோட போறான். இவன் இல்லன்னா அவன் இந்த கடையில 2 கிளாஸ் போட்டானா அந்த கிளாஸ்ல ஒரே கிளாஸ் தானே அங்க போய் குடிப்பான். எல்லாரும் அங்க போயிட்டானா இவனுக்கு வியாபாரம் பாதிக்கும். அப்ப அவன் ஒரு நுகர்வோனாய் போகும்போது தனது தன்மானத்தை அவன் விலை கொடுத்து வாங்குகிறான் அப்படின்னு நான் ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சேன் ஒன்றிய அரசு. சினிமா தியேட்டருக்கு போறான், லலித் இன்டர்நேஷனல் ஒரு வாஷிங்டன்ல இருந்து என்னை இன்டர்வியூ பண்ணாங்க. சினிமா கோட்டையில போய் கையில ஓட்டை வழியா காசு விடுறாங்க. அப்பெல்லாம் 50 காசுலாம் தர டிக்கெட்டு, ₹1. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிச்சு. தர டிக்கெட்டு, பெஸ்ட் டிக்கெட், சேர் டிக்கெட், என்ன காசை எவன் கொடுக்குறானோ அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் கொடுப்பான். கையில இருக்கிறது யாருன்னு பார்க்க மாட்டான். அங்க தியேட்டரில் அவன் ஒரு நுகர்வோனாக சென்று தனது தன்மானத்தை விலை கொடுத்து வாங்குகிறான். ஆனால் கிராமத்தில் கிணற்றடியில் ஜாதி இருக்கிறது, கோயிலில் ஜாதி இருக்கிறது. ஏனென்றால் அது வேளாண்மை சார்ந்த பொருளாதாரம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மகாத்மா காந்தி இந்த ஸ்கீம் எல்லாத்துக்கும் எடுத்து விட்டுச்சு, 100 நாள் வேலை திட்டம் எவனுமே சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. சொன்ன பேச்சு கேட்க மாட்டான்டா. ஏன் 100 நாள் சொல்றான், நீ சர்வீஸ்ல நீ ப்ரிப்பேர் பண்ணாத, நான் மார்க்கெட் இருக்கேன். இந்தியாவோட பிரச்சனை என்னடான்னு கேட்கிறேன். அவன் இந்த பின்னணியிலே கிராம பின்னணியிலே வளர்ந்தவன் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்றான். நான் கோச்சிங் கொடுத்துருக்கேன், அவன் கூப்பிட்டுருக்கேன் மனித நேரத்துல. அவன்கிட்ட கேட்கிறேன், தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, இந்தியாவுடைய பிரச்சனை, சமூக பிரச்சனை என்ன நினைக்கிறேன். அவன் ஒரு நிமிஷம் ஐஏஎஸ் இன்டர்வியூ போறவங்களே மறந்துட்டு அவன் ஒரு கிராமத்துக்காரனாவும் விவசாயிகளுடைய மகனாவே பேசுறான். சார் இந்தியாவுடைய பெரிய பிரச்சனையே எல்லாரும் நகரத்துக்கு போயிருந்தாங்க சார். அதான் சார். அப்படியா, அது ஒரு பிரச்சனையா? சரி, எதனால அது பிரச்சனை சார்? எல்லாரும் நகரத்துக்கு போயிட்டதுனால அங்கெல்லாம் விவசாயம் வேலை பார்க்கறதுக்கு ஆளே கிடைக்கல சார். சரி, அப்புறம் அவருக்கு ஹிந்தி மாதிரிலாம் இல்லை சார்.
அப்ப வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவன் பின்தங்கி இருக்கான். இவன் வந்து என்ன நினைக்கிறான், இங்கேயே தங்கி இவன் கடிமை வேலை பார்த்துட்டு இவன் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை துணிமணி எடுத்து கொடுக்கும் போது அவன் தீபாவளி துணிமணியை வாங்கிட்டு வேலை பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறான். அவன் டவுன்ல போய் படிச்சுக்கிறான். அதெல்லாம் பெரியார் சொன்னார், கிராமத்துல வந்து நகரத்துக்கு தப்பிச்சு போயிடும். நகர்மயமாக்கல் என்பது ஒரு விடுதலை. நகர்மயமாக்கல் என்பது ஒரு விடுதலை. கிராமங்கள் என்பது திறந்த வெளி சிறை. இன்னைக்கு இந்தியாவில நான் சொல்றேன். ஏன்னா அவனுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஆள் தேவை. இப்ப எல்லாம் படிச்சு முதல்ல கடல் தாண்டி போக மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். இப்பெல்லாம் கடல் தாண்டி அமெரிக்காவுக்கு வேலை போனோம்னா நீ நிலத்தை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நிலத்துல கூலி வேலை பார்த்தானே அவனே போய் கெஞ்சி இந்த இடத்த வேணா நீ வாங்கிக்கிறியா, நீ போய் தேடி கொடுக்குறது. அப்புறம் பையன் பாக்குறான், அமெரிக்கா வந்து பணம் சாப்பா நீ ரெண்டு வீட்டை விலை வாங்கலாம், இந்த இடத்த விலைக்கு வாங்கணும். தன்னுடைய மரியாதையை விலை கொடுத்து வாங்குகிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? நகரத்தை பத்தி பேசணும், கல்வி பரவலாக்கலாம். அப்ப இந்த நாட்டில் 2 வகையான கருத்தியல்கள் இருக்கின்றன. ஒரு கருத்தியல் கல்வி பரவலாக்கத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறது. எதை வச்சு சொல்றேன்? சிந்து வெளியில எழுதி போட்டுட்டான், போர்டு எழுதியிருக்கான், சீட்ல எழுதியிருக்கான். அப்ப எழுத்து இருந்துச்சு, எழுத்து இருக்கு. அப்ப இல்லையா, ஒருத்தர் கிங் அப்படின்னு ஒருத்தர் ஒரு மண்டம் மட்டும் இருக்கும் சிந்து வெளியில, ஒரு தலைவரோட தலை. அவர் ஒரு ட்ரெஸ் போட்டுப்பாரு, அதுல பின்னல் ஆடை மாதிரி அதெல்லாம் டிசைனா போகும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதை நீங்க பாத்தீங்கன்னாலே அது ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணி, அது ஒரே இல்லாம ஒரு டெப்த் இருக்கும். ஒன்னே திருப்பூர்ல மாதிரி பிளாக் பிரிண்ட் பண்ணது துணியில, இல்லைன்னா எம்ப்ராய்டரி பண்ணி கொஞ்சம் அதிகமா அந்த பின்னல் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணி. இதுல எது பண்ணியிருந்தாலுமே அவன் ரொம்ப நாகரிகமா இருக்கான். ஒண்ணு துணி போட்டுருக்கான், நெத்தி கட்டியிருக்கான், காம்பு போட்டு கையில கட்டியிருக்கான், அதுல ட்ரெஸ் டிசைன் பண்ணியிருக்கான். திருப்பூர்ல பண்ற மாதிரி அப்படி டிசைன் பண்ணிட்டாங்க. இப்ப 5000 ஆண்டுகளுக்கு முன்னால். கீழடியில போய் பாருங்க, தக்கிலி, தூக்குறது, சாயப்பட்டறை. இந்த இலக்கியம் வந்து சங்க இலக்கியத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பருத்தி பெண்டீர் அப்படின்னு ஒரு சொல்லு. பருத்தி பெண்டீர், பருத்தி பெண்டீர்னா காட்டன் விமன். இப்ப திடீர்னு ஒரு அம்மா போய் பார்த்து இதை இட்லிக்காரமா, காய்கறிக்காரமா, பூ விற்கிறமான்னு சொல்ற மாதிரி சங்க இலக்கியத்துல பருத்தி பெண்டீர்னு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னா காட்டன் பெண்டீர். காட்டன் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஆளில் பெண்டீர், தாளில் செய்த பணுவல் அப்படின்னு. ஆளில் பெண்டீர்னா என்ன? ஒரு வீட்டுல ஆம்பளை யாரும் இல்ல, ஒண்ணு புருஷன் செத்து போயிட்டான், அப்பா அம்மா கூட இல்ல, அந்த குடும்பத்துடைய தலைவியே ஒரு பெண்ணு தான். பெண்ணை தலைவியாக கொண்ட, குடும்ப தலைவராக கொண்ட ஒரு குடும்பம் இருக்கிறது. அவ அந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றலாம்? அப்ப அந்த பெண்களுக்கு என்று இந்த தமிழ் சமூகம் கண்டுபிடித்த, இந்த சமூகம் கண்டுபிடித்த ஒரு தொழில் பருத்தி தொழில். இன்னைக்கு வரைக்கும் பருத்தி தொழில், நெசவு தொழிலில் பெண்கள் அவங்களுக்கு பருத்தி பெண்டீர்னே பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எனக்கு தெரிந்த வகையில் இந்திய துணைக்கண்டத்தில் முதலில் அநேகமாக ஒரு மகளிர் சுய உதவி குழு போல பருத்தி பெண்டீர், அதாவது ஆளில் பெண்டீர் தாளில் செய்த பணுவல். பருத்தி பெண்டீர் சிறுதி விளக்கத்தில் நைட்ல உட்காந்து வேலை பார்க்கறாங்க. அவங்க வீட்டுல விளக்கேற்றி வச்சிருக்காங்க, உள்ள வந்து நூல் நூத்திட்டு இருக்காங்க, நெசவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சங்க இலக்கியம். அப்ப சிந்து வெளியில துணி, அதுல டிசைன் போட்டிருக்கான். கீழடியில இந்த மாதிரியான சாயப்பற்றை, இதுக்கான தக்கிலி, அதுக்கு ஒரு இலக்கியம், அதுல பெண்களுடைய ஒரு சுயமரியாதை, தற்சார்பு. தற்சார்பு, பெண்களின் தற்சார்பு அப்படின்னா சிந்து வெளியில 10 சிலை கிடைச்சா, 10 உருவ பொம்மை கிடைச்சா 8 உருவ பொம்மை பெண்களினுடைய உருவ பொம்மை. அந்த மொழி எனக்கு வாசிக்க தெரியாது. அதுல தமிழ்ல எழுதிருக்கா, திராவிட மொழி ஏதோ ஒண்ணு எழுதிருக்கா, என்ன தெரியாது. ஆனா இது எனக்கு தெரியணும். 10 பொம்மை கிடைச்சா 8 பொம்மை பொம்பளை பொம்மை, பெண் பொம்மைங்கும் போது இதுல இருந்து எனக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. மெஜாரிட்டியே அது. ஆக அந்த பெண்கள் வந்து அந்த பெண்கள் சார்ந்த ஒரு இயங்குகிற ஒரு பண்பாடு. அந்த பண்பாடு வந்து அந்த பொண்ணு பாருங்க, ஒரு அந்த பதவி இங்க இல்லை, அதெல்லாம் போதும். அதுதான் நம்ம பரப்பியை எடுத்து கொண்டு போகும். எல்லா இடத்துலயும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடும். அந்த பெண்ணுக்கா பாத்தீங்கன்னா, நீங்க கூகுள் யார் இப்ப பாத்துங்க, இமேஜ்ல போய் பாருங்க, டான்சிங் கேர்ள் மோகன்ஜோதரான் போடுங்க, ஒரு ஒல்லியா சைஸ் 0, ஒரு சின்ன பொண்ணு. அது வந்து ஒரு 12 வயசு 13 வயசு டீன் ஏஜ், அந்த ப்ரீ டீன் கேர்ள். அவ வந்து உடம்பெல்லாம் பருத்து இந்த மாதிரி சைக்கிள் அப்படியே ஒரு விடலை பொண்ணு. அந்த பொண்ணு போய் என்ன அகழ்வாராய்ச்சியிலன்னா ஜான்மா சொல்லிட்டு எல்லாருமே டான்சிங் கேர்ள்னு சொல்லிட்டாங்க.
ஆனா எனக்கு என்னமோ அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுற பொண்ணு மாதிரியே தெரியுது. அந்த பொண்ணுடைய கம்பீரத்தை பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சுங்க. இந்த சிம்மலர் கட்டையில போட்டுருக்காங்க. நான் போட்டேன், என்னுடைய பொண்ணு போட்டேன். அந்த வினேஷ் போகாத்துன்னு ஒரு பொண்ணு மல்யுத்தத்துல போய் ஜெயிச்சு பாருங்க, அது ஜெயிச்சுட்டு நிற்கும். ஒரு கால் இப்படி இருக்கும், முன்னாடி இருக்கும். இந்த படத்தை நான் பார்த்தோன்னே எனக்கு மோஜேந்திராக அந்த பொண்ணுதான் ஞாபகம் வந்துச்சு. 2 பேரு படத்தையும் பக்கத்துல போட்டு நான் ஒரு முகநூல் பதிவு போட்டேன். சார் எப்படி சார் இதை வந்து உங்களுக்கு எப்பயுமே சிந்துவெளி தான் சார் ஞாபகம் கரெக்டா அப்படியே இருக்கு சார். அதுதான் உடல்மொழி, அதுதான் உடல்மொழி. பெண்களை விளையாட வைத்து அழகு பார்க்கிற சமூகம், பெண்களை சம்பாதிக்க வச்சு அழகு பார்க்கிற சமுதாயம். சங்க இலக்கியத்துல 37 விளையாட்டுகள் பற்றி பேசப்படுகிறது. அதில் 12 விளையாட்டுகள் மட்டும்தான் ஆண்கள் மட்டுமே விளையாடுவது. 16, 17 விளையாட்டுகள் சசிரேகான ஒரு அருமையான புத்தகம். சசிவல்லியும் சசிரேகாவும் சசிவல்லி சங்க இலக்கியத்தின் விளையாட்டுகள் ஒரு அருமையான புத்தகம். நீங்க படிக்கணும். 2 பேர் சேர்ந்து விளையாடுற விளையாட்டுகள் ஒரு 25 மாதிரி. இன்னைக்கு கூட இந்தியாவில் போய் உண்மையிலேயே விளையாட்டை ஜெயிச்சுட்டு வராங்க பெண்கள் தான் ஜெயிச்சு. ஆம்பளை பேர்லாம் மாற்றி தெரியுது. துரோணர் அவார்டு, அர்ஜுன் அவார்டு, ஏவுகணை நடன ஆம்பளை பேர்ல எல்லாம் விருது கொடுக்குறாங்க. வாங்குறதுலாம் பொம்பளை பிள்ளை தான். அங்க சங்க இலக்கியத்தில் எழுதியிருக்கான், விளையாட போற வயசு விளையாட போட்டா ஒரு அம்மா வந்து பொண்ணு சண்டை வந்து போய் அங்க யாரையும் பார்த்துறாளோ அப்படின்னு அவங்க கழுகு பார்த்து பார்த்துட்டு வீட்டுல இச்சு எடுத்துட்டாங்க. இச்சு எடுத்துனா வீட்டுல இம்ப்ரெஷன் பண்ணி அப்படியே காவல்ல வச்சிருக்காங்க. அப்ப சொல்றா, விளையாடுற வயசுல விளையாட்டு ஆய்வோடு அந்த விளையாடுற நேரத்துல போக விடாம இருக்கிறது அறம் அன்று. தட் இஸ் நாட் எத்திக்கல். ஆக்கமும் தேயும். இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ. இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அண்ட் இட்ஸ் நாட் எத்திக்கல் அப்படின்னு ஒரு தாய்க்கு சொல்ற ஒரு சமூகம். அந்த சமூகம் தான் ஒரு பிசிக்கல் சமூகம், உடல் சார்ந்து இயங்குகிற சமூகம், திறம் சார்ந்து இயங்குகிற சமூகம். சங்க இலக்கியத்துல ஒரு பொன் ஒரு அம்மா பால் காரணம் மாடு வச்சு பால் விற்கிறாங்க, தயிர் விற்கிறாங்க, அதுல மோர் விற்கிறாங்க. மோர் கடைஞ்சு தயிரை கடையும் போது, இந்த வெண்ணெய் கடையும் போது அதில் பட்டு இந்த திருச்சி விழுந்த வெள்ளை இடத்துல அதுல கூட பொம்மை சொல்றாங்க. அப்புறம் வெண்ணெய் விற்கிறாங்க, நெய் விற்கிறாங்க. இந்த மாதிரி பால்படு பொருள்கள் தான் விற்று அவங்க காசு சேர்க்கிறாங்க. கையில காசு கிடைச்சோன்னே அந்த அம்மா வந்து சங்க இலக்கியத்தில் எழுதினான், அந்த காசை வைத்து பொன் நகை வாங்காமல் ஏற்கனவே சினையா இருக்கிற ஒரு எருவு மாட்டை பசு மாட்டை மாற்றி கட்டினாங்க வீட்டுல. ஏன்னு கேட்டா அந்த குடும்ப பொருளாதாரத்துக்கு இன்னும் கொஞ்சம் வருமானம் தேவைப்படுது. நகையில ஆசை இருக்கு இப்ப இருக்கிற மாதிரியே. ஆனா நகையில ஆசை இருந்தாலும் நகை வாங்காம மாடு வாங்கி கட்டினா அது வந்து இன்னமேல சிலைக்கு போட்டு அது வந்து 10 மாசம் அது மாதிரிலாம் கிடையாது. கண்டு ஈனம் போற ஒரு மாட்டை வாங்கி கட்டினானா வருமானத்தை பெருக்கிறான். அப்ப எப்படிப்பட்ட விழிப்புணர்வை வாழ்க்கை. துணி துவைக்கிற பெண்ணுடைய அழகை பத்தி சங்க இலக்கியம். கருவாடு விற்கிறவன், மீன் விற்கிறவன், உப்பு விற்கிறவன், இப்படிப்பட்ட விளிம்பு நிலை மக்களையும் பெண்களை பற்றி போசுகிற ஒரு சமுதாயம். பெண்களை வெளியவே போகக்கூடாது. பெண்கள் சூத்திரருக்கு சமமானவர்கள். பெண்களுக்கு கல்வி அறிய வேண்டியதில்லை. பெண்கள் வந்து உண்மையில் சமுதாயத்தை பின்னோக்கி இழுப்பவர்கள் என்று பார்த்த இன்னொரு கருத்தியல். இந்த 2 கருத்தியலை பாருங்க, எத்தனை உதாரணம் வேணாலும் சொல்லலாம். பெண்களை அந்த கருத்தியல் தமிழ்நாட்டில் அப்பயே புரிஞ்சிருச்சு. அதைதான் வர்க்க வேறுபாடுன்னு சொல்லுவாங்க. பொருள் முதல்வாத ஏன் சொல்லும் போது வசதி உள்ளவங்க வசதி இல்லாதவங்க, வசதி உள்ளவங்க எப்படி இருப்பாங்க. அப்ப சங்க இலக்கிய சிலப்பதிகாரத்திலேயே வண்ண சீரடி மண்மகள் அறிவிக்கிறது. கண்ணகியை பத்தி பெருமையா பேசும்போது, கண்ணகி அப்படி செல்லமா வளர்ந்துருக்காங்க. எப்படி செல்லமா வளர்ந்துருக்காங்கன்னா, அவங்களுடைய வண்ண சீரடி அவங்களுடைய கூட்டு காலு, அந்த காலை வந்து மண்மகள் பார்த்ததே இல்லை. தரையில நடந்ததுனாக்கா மண்மகள் பாப்பா. அப்ப வண்ண சீரடி மண்மகள் அறிவியல்ங்கிறத நம்ம ஒரு பெருமையா பேசணும். ஆனா உழைக்கும் பெண்கள், பருத்தி பெண்கள், மாடு வச்சு பால் கறந்து நெய் விட்டு அதுல நகை வாங்காம இன்னும் ஒரு மாடு வாங்கி கட்டின பெண்கள், விரும்பிகளை பெண்கள், துணி துவைக்கிற பெண்கள், இப்படி ஒரு சமுதாயம். பெண்களை ஒன்றிணைத்திய சமுதாயம். அதை சிந்து இலக்கியத்தை பாருங்க, கீழடியில கிடைக்கிறதை பாருங்க, சங்க இலக்கியம் சொல்றதை பாருங்க, வேதங்களும் இதிகாசங்களையும் சொல்றதையும் பாருங்க. இது ஒரு புறம். ஆக நம்ம என்ன பேசியிருக்கோம்? நகர்மயமாக்கலை பத்தி பேசியிருக்கோம், கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை பத்தி பேசுறோம், பெண்ணுக்கு முக்கியத்துவம், தாய் தெய்வம், உரிமை கொடுக்கறத பத்தி பேசியிருக்கோம். அடுத்து வந்து சிந்து வெளிய யாரு உருவாக்குனாங்கன்னு தெரியுதோ இல்லையோ, யாரு உருவாக்கலைன்னு எனக்கு நல்லா தெரியும்.
சிந்துவெளி பண்பாட்டுக்கு எவனாவது உரிமை கொண்டாடுறா எவனுக்கு கடலை நல்லா தெரியாதோ, கடல் சி ஓஷன், கடலை எவன் நுட்பமாக அறியவில்லையோ அவன் சிந்துவெளியின் பண்பாட்டின் உரிமையாளனாக எப்போதும் உரிமை கோர முடியாது. ஏனென்றால் சிந்துவெளி பண்பாடு என்பது அடிப்படையில் ஏற்றுமதி வணிகத்தின் அடிப்படையில் வலுவில் இயக்கிய ஒரு நகர்மய நாகரிகம். அவன் எங்க ஏற்றுமதி பண்ணா? சுமேரியா. சுமேரியாங்கிறது எது? இப்ப இருக்கிற மேப்ல யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ். அது எங்க இருக்கு? ஈராக்ல இருக்கு. எந்த ஈராக் அண்மையில் பல ஆண்டுகளால் அழிக்கப்பட்டதோ நிர்மூலமாக்கப்பட்டதோ அந்த ஈராக்கு தான் சுமேரியா. அங்க சிந்துவெளி பொறிப்புகள் கிடைச்சது. சிந்துவெளி வணிகன் போறான். இந்த சிந்துவெளி வணிகர் தான் அங்க இருக்கக்கூடிய மெழுகாக்காரங்கன்னு சொல்றான். அது பின்னால கல்வெட்டு மெழுகாங்க சேர்ந்தவர்கள். அப்ப நம்ம சிந்துவெளியை அங்க இருந்து மெழுகா, அதை ஐராவர் சொல்வார், அஸ்கோர் பர்பாலம் சொன்னாரு, அந்த மெழுகாங்கிறது மேலகம், மேற்கு மேலகம்ங்கிற விங்க. அதனாலதான் அவன் திராவிடர்கள் தமிழர்னு சொல்றாரு. நான் அந்த மெழுகா மேலகமாங்கிற பஞ்சாயத்து கூட போகல. அதை வியாபாரம் பண்ண போனா இவனுடைய குறிப்பு அங்க கிடைக்குது, இவன் பானை கிடைக்குது, இவனுக்கு மொழி தெரியாது, ஒரு மொழிபெயர்ப்பாளர் வச்சிருக்கான். மொழிபெயர்ப்பாளரை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணவன், கடல் போனவன், அவன் கடல்ல ஒரு சிந்துவெளியில பொறிப்புல ஒரு படகு, அருமையான படகு. நீங்க சிந்துவெளி கரப்பாடு ஆட்காங்க தேடி பாருங்க. சிந்துவெளி போட்டு போடுவாங்க, ஒரு போட்டு கடல்ல போயிருக்காங்க. அந்த போட்ல ஆளுங்க உட்கார்ந்துருக்காங்க. 2 போஸ்ட், 2 தூண் மாதிரி. அந்த ரெண்டுலையும் 2 பறவை இருக்காங்க. 2 பறவை இருக்காங்க. அப்ப அந்த காலத்து வணிகம்லாம் வாஸ்கோட காமா வந்தது மாதிரி, கொலம்பஸ் போனது மாதிரி இந்த பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்து மகா சமுத்திரம் இதுல போகல. அதாவது நடுக்கடல். அது பேர் ப்ளூ வாட்டர், ஸ்கை சீஸ் சொல்லுவாங்க. அந்த ப்ளூ வாட்டர்ல போகாம கடலை ஒட்டியே இந்த டெரிட்டோரியல் வாட்டர்னு சொல்லுவாங்க, இப்ப சொன்னாங்க. அது மாதிரி கடல்ல ரொம்ப தூரம் போகாம, ஆனா அதே நேரத்துல அப்ப இருக்க படகு, இப்ப இருக்கக்கூடிய நிலக்கரி ஏற்றிட்டு போற அவ்வளவு பெரிய சரக்கு கப்பலை போயிருக்க போறாங்க. நாவாய், இந்த நாவாய், இந்த கடல்ல போற நாவாய், இந்த களம் அல்லது நாவாய், அதுதான் கொண்டு போறாங்க. அதுல கொஞ்சம் வெயிட், ஒரு 10 டன், 20 டன், 50 டன் மாதிரி அதை ஏற்றிட்டு இருக்காங்க. அவங்க ஏற்றுமதி பண்ணதுலயே ரொம்ப வெயிட் அதிகமானது எருமை மாடு மட்டும்தான். எருமை மாட்டை இந்த உலகத்தில் ஒரு வீட்டு பிராணியாக வழக்கியவர்கள் சிந்துவெளி மக்கள். அப்ப எருமை விஷயத்துக்கு வருவோம். எருமையை பத்தி எனக்கு ஞாபகப்படுத்துது, நான் மறந்துட்டேன்னா எருமையை பத்தி பேசுறேன். ஓகே, இப்ப இவன் எருமையை ஏற்றுமதி பண்றான். இன்னொன்று என்ன ஏற்றுமதி பண்ணா? தேக்கு மர கதவுகள். அங்க ஈராக்ல அங்க கட்டின அரண்மனை மாதிரி பேலஸ்ல கதவு வச்சிருக்காங்க. அந்த கதவு தேக்கு மரத்தில் செய்யப்பட்டது. அந்த தேக்கு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. இந்த சிந்துவெளி மக்கள் இந்தியாவுல, தீபகற்ப இந்தியாவுல தேக்கு விளையுது. ரொம்ப வட இந்தியாவுல இமயமலை ஒட்டி டேராடூன், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் தேக்கு விளையாது. அங்க சால் மரம் அப்படின்னு ஒரு மரம் விளையுது. அது பேர் சால் அப்படின்ட்டு, SAL. இது தேக்கு. இதை பத்தி நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால டீப் லைன்ஸ் ஆஃப் டிராவிடியன் நான் பப்ளிஷ் பண்ணல. ஏன்னா நிறைய வீட்டுல இருக்கக்கூடிய இதெல்லாம் 20 புத்தகம் எழுதலாம். ஆனா என்னுடைய தெளிவுக்காக நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், தொடர்ந்து படிச்சுட்டே இருப்பேன். ஆனா எழுதுறது ரொம்ப கம்மி தான். ஆனா ஒரு புத்தகம் எழுதி போய் அது 3 கிலோ இருக்குது. ஆக இந்த தேக்கை பத்தி நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப இந்த தேக்கு டெராடூன்ல போய் இந்த வெள்ளக்காரங்க எல்லாம் போய் தேக்கு மரத்தை ஊண்டி வச்சு பாக்குறேன். அங்கதான் ஃபாரஸ்ட் ட்ரைனிங் சென்டர் இருக்கு. இந்த IFS வராங்கன்னா அங்கதான் ட்ரைனிங் போவாங்க. நாங்கெல்லாம் மசூரிக்கு போவோம் IAS ட்ரைனிங்க்கு. அங்க போய் தேக்கு மரத்தை வளர்க்க பார்த்திருக்காங்க, தோல்வி அடைந்த. தேக்கு அங்க புடைக்கல. நிலாம்பூர்ல போய், கேரளாவில போய் நிலாம்பூர் தேக்கு ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. அதான் முதல்ல இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மேட் பிளான்டேஷன். தேக்க திட்டமிட்டு, அதுலன்னா அது இயற்கை தான் வளரும். தங்க இலைக்க ஃபுல்லா தேக்கு இலை, தேக்கு இலையில வச்சு சாப்பிடுறாங்க. தேக்கு மரம், தேக்க பத்தி இந்தியாவுல ஒரு இலக்கியம் அதிகமா எழுதுனா அது சங்க இலக்கியம் தான். அது தீபகற்ப இந்தியா, அதிகபட்சம் ஒரிசாவின் சில மாவட்டங்கள் வரைக்கும் தேக்கு இருக்கும். சத்தீஸ்கர்ல சில மாவட்டங்கள் வரைக்கும் தேக்கு இருக்கும். மத்திய பிரதேசத்தின் தென்பகுதியில தேக்கு இருக்கும். மகாராஷ்டிராவின் தென்பகுதியிலும் மேற்கு பகுதியில் இருக்கும். அதுக்கு மேல வராங்க சால் மரம்லாம் வரும். அப்ப இந்த தேக்கரை எங்க இருந்து கொண்டு போனா? இந்த சுமேரியாக்காரன். அப்ப இங்க இருந்து அவன் சோர்ஸ் பண்ணி எரும மாட்டையும் கொண்டு போறான், இதையும் கொண்டு போறான், ஆபரணங்களையும் கொண்டு போறான். இந்த 2 பறவை எதுக்குன்னா, எப்பயாவது அலை உள்ள அடிச்சுட்டு போயிடுச்சு, அல்லது அவனுக்கு குழப்பம் ஆயிடுச்சு. அப்ப
வந்து எப்பயுமே வடக்கு திசையை காட்டுற கேம்பஸா வச்சிருந்தாங்க. கேம்பஸ் இல்ல. அப்ப கேம்பஸ் வந்ததுனால இதை காமிச்சோன்னா இது வடக்குன்னு தெரிஞ்சவங்க அவன் கெஸ் பண்ணிக்குவான். இப்ப என்ன ரேடார் வந்துருச்சு. ஆனா அப்ப என்ன பண்ணுவானா, சந்தேகம் வந்துச்சுன்னா இந்த பறவை 2 பறவையும் அவுத்துடுவாங்க. ஒரு பறவை மட்டும் வச்சுன்னா அது மட்டும் எங்கேயே போயிடுச்சுன்னா மட்டும் கிடையாது. இந்த ஒரு பறவை வச்சு முடிவு விடாம 2 பறவையும் ஒரே நேரத்துல அவுத்துடுவாங்க. அவுத்து விட்டு அந்த 2 பறவையும் பறந்து போயிட்டு கொஞ்ச நேரம் பறந்துட்டு திருப்பி வந்து வைப்பாங்க. அந்த பறவை எந்த திசையை நோக்கி பறந்ததோ அந்த திசையில் இருக்கிறது கரை. அதான் இது அறிவியல் பூர்வமான உண்மை. பறவைக்கு தான் தெரியாது கரை இருக்கு. சைபீரியால இருந்து கிளம்பி தென்னாப்பிரிக்காவுக்கு போய் முட்டை போட்டு வருது. நிக்காம பறந்து 15,000 கிலோமீட்டர் போட்டாங்க. கூகுள்ல போய் பாருங்க, யூடியூப்ல பாருங்க, அதுல ஜிபிஎஸ் கருவி போட்டுட்டாங்க. சைபீரியால வந்து ஒரிசால இருக்கக்கூடிய சில்கால வந்து முட்டை போட்டு திருப்பி சைபீரியா போயிருக்கு. அதுக்கு எப்படிதான் தெரியும் அடுத்த தலைமுறை? எப்படி ஆமை இங்க இருக்கக்கூடிய ஆமை வந்து அப்படியே வந்து இங்க வந்து முட்டையை போட்டு திருப்பி போயிருக்கு, திருப்பி வருது. நமக்கு தான் இந்த பிரச்சனை. நமக்கு தான் வந்து செல்போன் இல்லாம இயங்க முடியல, கேம்பஸ் இல்லாம இயங்க முடியல. உயிரினங்கள்னா அது அதனுடைய அதுக்கு தெரிஞ்சக்கூடிய மொழி இருக்கு. யானைக்கு தெரியாத காடை யார் அறிவான்? யானைக்கு தெரியாத காடா? காடை யானைக்கு தான் தெரியும், உங்களுக்கு எனக்கு தெரியாது. ஆக இந்த பறவையின் துணையோடு வணிகம் செய்தவன் கடலை அறிந்தவன். கடலை அறியாதவன் சிந்துவெளி பண்பாட்டின் உடமையாளனாக இருக்கவே முடியாது. இந்த நாட்டில் கடலை முழுக்க முழுக்க நுட்பமாக, ஆழமாக, அகலமாக, நீளமாக, தெளிவாக, தீர்க்கமாக அறிந்த ஒரு இலக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அதன் பெயர் சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் அப்படி ஒரு கடல். அந்த கடலின் ஆழம், அந்த கடலின் நுட்பம், அங்கு இருக்கும் மீன்கள், வலை, அதற்கான தொழில்நுட்பம், சுறாவை எப்படி பிடிக்கிறது? அந்த சுறாவை நீங்க தூண்டல் போட்டு பிடிக்க முடியுமா? அதுக்கு வந்து சுறாவை எரிகிற ஒரு கருவி. அவங்க எரித்து அந்த சுறாவை மேல போய் குத்திக்கணும். அதை இன்னைக்கு பாருங்க, தூத்துக்குடியில இருந்து யூடியூப்ல போட்டு கேட்டாங்க. பயங்கரமா ஃபேமஸ். எப்படி நம்ம கரூர் சைட்ல இருந்து ஒரு சமையல் குரூப் ஒன்று இருக்குல்ல, யூடியூப்ல அவங்கதான் ஃபேமஸ். பிரியாணி பண்றது, இது பண்றது மாதிரி ஒரு குரூப் இருக்காது. ராகுல் காந்தி கூட இருந்தாங்க. ஏதோ ஒண்ணு பார்த்தேன் நான். சாப்பிட்டு எப்ப பார்த்து பிரியாணி எல்லாம் பண்ணி நல்லா பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு குரூப் வந்து தூத்துக்குடியில இருந்து போட்டுட்டே இருப்பாங்க. என்ன மீன் பிடிக்க போறோம், சங்கு பிடிக்க போறோம்ட்டு. இது என்னென்ன டெக்னிக் வச்சிருக்காங்க சங்க இலக்கியத்தில் எழுதிருக்காங்க. ஆக இந்த இந்தியாவில் கடல் அறிந்த ஒரு இலக்கியம் சங்க இலக்கியம். நீங்க உத்தரப்பிரதேச வந்து சாப்ட்வேருக்கு வந்துருப்பாங்க வேலைக்கு ஓய்மார்ல. நான் வந்து அப்படியே கடற்கரையில் அப்படி வாக்கிங் போகும்போது எனக்கே தெரியும். நான் வந்து இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணிருக்கேன். 15 மாவட்டம் தவிர எல்லா மாவட்டத்துக்கும் போயிருக்கேன். அதனால எனக்கு ஒரு ஆளை பார்த்துன்னு சொல்லிடுவேன். சரி, இந்த ஏரியா பேச்சு கொடுப்பேன். குடும்ப பிள்ளைங்க அப்புறம் பிளான் இருப்பாங்க கடல்ல. நான் வந்து இது பற்றி எதுவியா அப்படின்னு கேட்டு அவன்கிட்ட லேசா பேசணும்னா அவன் பார்த்துட்டு கடல் எப்ப பார்த்துட்டேன் சார், இப்பதான் சார் முதல் தடவை பார்த்திருக்கேன். சென்னைக்கு வந்திருக்காங்க கடல் பார்த்தாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே கடல் பார்க்காதவங்க நிறைய பேரு. நீங்க தமிழ்நாட்டு மக்கள் தொகையை பிரிச்சு கடலை பார்த்தவங்கன்னா இந்த சைடு பாடா, கடல் பார்க்காதவங்கன்னா அந்த சைடு போடான்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்தோம்ல? பார்க்காதவங்க தான் அதிகமா இருக்குங்கிறாரு. அது தமிழ்நாட்டுல 3 சைடு கடலுங்க. 3 சைடு கடல். சரி, ஒரு குத்து மதிப்பா பாதி கூட வச்சிருங்க. நாங்களாம் ரொம்ப காலமான தான் மண்டபத்துக்கு எங்க அப்பா கூட்டு போனாங்க. அப்பதான் கடலே பார்த்தோம். அதுக்குலாம் சென்னைக்கு வந்ததுனாலதான் கடற்கரை எல்லாம் பார்த்தோம். கொஞ்சம் கொஞ்சமா தான் பார்த்தோம். அப்போ உத்தரப்பிரதேசக்காரன் யோசிச்சு பாருங்க, மத்திய பிரதேசக்காரன், பீகார்காரன், அவன் கடலை கேள்விப்பட்டிருக்கானே தவிர கடலை பார்த்ததே இல்லை. டிவியில பார்க்கலாம். சொல்றான், முதல்ல கடலை வந்து நான் சென்னைக்கு வேலைக்கு வந்துருக்கானதான் பாக்குறேன். அப்ப இந்த கடலை பார்க்காத ஒரு குரூப் இருக்கு. கடல் தாண்டி கோவப்படாதுன்னு சொல்லக்கூடிய அப்படியே இந்த கடலை பார்த்திருந்தால் கூட எனது ஆய்வுகள் சொல்கின்றன, அந்த கடல் காஸ்பியன் கடலும் பிளாக் சீயுமே தவிர இந்த வங்காள விரிகுடாவும், இந்த அரபிக் கடலும், இந்த இந்து மகா சமுத்திரம் என்று சொல்லுகிற இந்த 3 கடல் இல்லை. அப்படின்னா இந்த இந்திய சமூகங்களை கடலை அறிந்தவர்கள், கடலை அறியாதவர்கள் என்று நீங்கள் இரண்டாக பிரித்தால் கடலை அறிந்தவன் தான் சிந்துவெளி பண்பாட்டை வளர்த்தெடுத்திருக்க முடியும். அதற்கான ஒரே கடல் அறி இலக்கியம் அது. The most ocean knowing literature of the Indian subcontinent, South Asia is Sangam literature. அப்ப கடல். என்ன பேசிருக்கோம்? நகர்மயம், கைவினை தொழில்நுட்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, விளையாட்டுக்கு அங்க பார்த்தா விளையாட்டு கருவிகளா சங்க இலக்கியத்துல இங்க தொழில் சிந்துவெளி இருக்கு. கீழடியும் விளையாட்டு பொம்மை எல்லாம் கிடைக்குது. சங்க இலக்கியம் முழுதான் விளையாடுறாங்க. அது தண்ணியில இறங்கி விளையாடுறாங்க, எல்லாத்துலயும் இறங்கி விளையாடுறாங்க. இப்ப எருமை, அது இன்னொரு சப்ஜெக்ட் போறதுனால மறந்துருப்பாங்க. எருமை
எருமை வந்து ஒரு முக்கியமான உரையாகும். என்னுடைய புத்தகங்களோட தலைப்பு வந்து அணிநடை எருமை. அணிநடை எருமைங்கிறது சங்க இலக்கியத்துல வர வழி. நீங்க பாத்தீங்கன்னா பாரதி புத்தகத்துல 3 புத்தகம் கொடுப்பாங்க. நான் கொரோனா நேரத்துல வந்து இந்த சிந்துவெளி ஆங்கில புத்தகத்தை ஜூம் வழியா சென்னைக்கு தட்டச்சு செய்யும்படி இதை முழுவதும் ஜூமில் மொழிபெயர்த்தது மட்டும் இல்லாம ஒரு 63 உரையாடல்களை நிகழ்த்தினேன். அதில் 30 வந்து சங்க சுரங்கம் என்ற தலைப்பு. அதுக்குனால காரணமாயி ஆஸ்பத்திரியில படுத்து தொண்டையில ஒரு ஆபரேஷன் பண்ணணும், அது வேற விஷயம். பேசாதீங்க சொன்னா கேட்க வேண்டியதானே. போய் பேசி தொண்டையில போய் விலைக்கு பொருள் வழியில ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதாச்சு. ஏன்னா பேசிட்டு பேச வேண்டியது பேசிதான் தீரணும். அப்படியெல்லாம் காப்பாத்தி என்ன பண்ண போறோம்? யாராவது ஒருத்தர் வந்து பேசுறதில்ல என்ன எதிர்பார்த்து திருவள்ளுவர் எழுதினார்? எதை எதிர்பார்த்து ஒருவன் இந்த ஓலைச்சுவடியை படி எடுத்தான்? அப்படி ஒரு படி எடுத்து சங்க இலக்கியம் தொல்காப்பியம் நம்ம கையில கிடைச்சிருக்காங்கன்னா நம்ம தெருவுல தானே கட்டிட்டு இருக்கோம். நமக்கு என்ன வரலாறு கிடைச்சிருக்கும். அப்ப அவன் எழுதுனதெல்லாம் எதை எடுத்திருக்கான்? அவன் பின்ன தியாகத்தை விட நம்ம என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டோம். அவன் செலவழிச்ச நேரத்தை விட என்ன செலவழிச்சு அப்படின்னு தோணும். ஆக இந்த எருமை, நான் சொன்னது மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய எருமையில வந்து காட்டு எருமைன்னு ஒண்ணு இருக்கு. அது வேற, அது காடுகள் இருக்கும், பல காடுகள் இருக்கும். அந்த காட்டு எருமைக்கும் இந்த ஏசியாட்டிக் பஃபலோ சொல்ல பார்த்தீங்கன்னா வாட்டர் பஃபலோ, நீர் எருமை. இப்ப நம்ம காண்ல பாக்குற எருமைக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த இந்த எருமை வந்து ஏசியாட்டிக் வாட்டர் பஃபலோன்னு பேரு, நீர் எருமை. இந்த எருமையில வந்து உலகத்துல 100 எருமை இருக்குன்னு சொன்னா அதுல 80-85 எருமை இந்தியாவில தான், இந்திய துணைக்கண்டத்துல. மீதி 15 இப்ப நான் போயிட்டு வந்து பாருங்க, தாய்லாந்து, இந்தோனேஷியா, வியட்நாம், கம்போடியா, இதான் அணிநடை எருமைங்கிறது. இந்த அணிநடை எருமைங்கிறது சங்க இலக்கியத்துல வர்ற வரி. அணி நடை எருமை. அந்த எருமை நடந்து போறதா அவ்வளவு அழக. அணிநடை எருமை 10 ஒரு சங்க இலக்கியத்துல 500 எருமை 10 ஒன்று. எருமை 10, அந்த 10 பாட்டு எருமையை பத்தி தான். எருமை மரம் அப்படின்னு ஒரு மரம் வீரம். இந்த எருமை மரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிரியோட போடும்போது கூட இருந்தவங்க எல்லாம் துண்ட காணும் துணியை காணும் ஓடிட்டாங்க. புறப்பதுக்கிட்டு ஓடிட்டான். இவன் செத்து போவான்னு தெரிஞ்சாலும் கூட ஓடி போயிடாம நின்று சண்டை போட்டான் பாரு, அவனுக்கு பேரு எருமை. ஏன் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா சில நேரத்துல காட்டு எருமை சிங்கத்தை தூக்கி அடிச்சு அடிக்க முடியாது. அனிமல் பிளான் பாத்தீங்களா? சிங்கத்தை 4 பேர் சொன்னா துண்ட காணும் துணியை காணும் சிங்கம் ஓடும், உள்ளுக்கு அடிச்சு ஓடும். நம்ம காட்டுக்கே ராஜா சிங்கத்தை பயங்கர பில்டப் பண்ணி வச்சிருக்கோம். எருமைகிட்ட அடிவான், அது காட்டு எருமை. இந்த வீட்டு எருமை வந்து வளர்த்தவிய இந்த டொமஸ்டிகேட் பண்ணவில்லை சிந்துவெளி பகுதியில வடமேற்கு இந்தியாவில தான். 80% இன்னைக்கு இந்தியால அதுதான். நம்ம குடிக்கிற பால்ல பெரும்பாலும் நல்ல பால், சத்தான பால் வந்து எருமை பால் தான். அதான் ஆவின் பால்லையும் வரும், இந்தியாவில இருக்க எந்த பால்லையும் எல்லாம் கலந்து அதுக்குதான். அந்த பால் கூட எருமை பால் அந்த பால்லாம் கிடையாது. எல்லா பாலும் சேர்ந்து பால் தான். எருமை மாடுங்கிறத நம்ம வந்து போட்டுறோம். அது மட்டும் கிடையாது, அதுல இருக்கக்கூடிய ஆம்பளை எருமை அவ்வளவு கம்பீரமா இருக்குன்னு சங்கீதம் சொல்றான். அண்ணல் ஏறு, அண்ணல் ஏறு அணிநடை எருமை. அண்ணல் ஏறுனா என்ன? இப்ப நீங்க சமகால தமிழ்ல அண்ணல் ஏறுன்னு சொன்னா, அண்ணன் சொன்னா யாரும் முடியாது. அண்ணல் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கருக்கும் அண்ணல் காந்தியடிகளுக்கும் நான் இந்த சமகால தமிழில் வைத்திருக்கிற ஒரு சொல்ல சங்க இலக்கியம் ஒரு எருமையினுடைய காலத்தை பயன்படுத்துகிறது என்றால் அந்த எருமை எங்கே இருக்குது? சங்க இலக்கியத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க பெண்கள்லாம். இந்த பெண்கள்லாம் சேர்ந்து இந்த கல்யாணம் ஆரம்பிக்கிறதுனால போய் நம்ம பந்தக்கால் நடுறோம் பாத்தீங்களா? பந்தக்கால் நட்டு இதுதான் போட்டு நவதானியம் போட்டு பந்தக்கால் நட்டாச்சுறாங்க. இல்ல, எருமையினுடைய கொம்பை போய் நட்டாங்க. எருமையினுடைய கொம்பை நட்டு அதுக்கு வச்சு பூ வச்சு வழிபடுறாங்க. ஏன்னா எருமை ஃபெர்டிலிட்டியினுடைய, இனப்பெருக்கத்தினுடைய, வளத்தினுடைய, வளமையினுடைய குறியீடாக எருமை பார்க்கப்பட்டது. ஆக எருமையை போற்றிய ஒரு சமூகம், அணிநடை எருமை என்று அழைத்த சமூகம், அண்ணல் ஏறு என்று அழைத்த சமூகம். நீலகிரிக்கு போங்க, தோடர்கள் ஒரு பழங்குடி. அந்த தோடருடைய பழங்குடியுடைய கதையை கேளுங்க. அவன் சொல்லுவான், நான் தோடராகிய பழங்குடி, எங்க ஆம்பள பொம்பளை எல்லாம் நாங்க படைக்கப்பட்டது எங்க எருமை படைக்கப்பட்டது பின்னால்தான். முதல்ல வந்து கடவுள், அவங்களுடைய கடவுள் வந்து எருமையை தான் படைக்கிறார். ஒரு ஆம்பளை எருமை பொம்பளை எருமை படைச்சதுக்கு பின்னால தோடர் வந்து நேச்சர் நீங்களும் படம் இருக்கிறா அப்படின்னு சொல்லவும், நீங்க தோடர்கள் வந்து அந்த எருமையோட வாழை பிடிச்சிட்டே நாங்க பூமிக்கு வந்தோங்கிறாங்க. அது கதை.
ஆனா என்னை விட எருமை மூத்தது, எருமைதான் என் கடவுள், அது பால் கறக்கிற இடம் தான் புனிதம் சொல்ற தோழர்கள். அவன் திராவிட பழங்குடி, அவன் பேசுறது. ஆனால் காலப்போக்கில் அந்த எருமை சங்க இலக்கியத்துல ஒரு தலைவர் இருப்பான். அவனுடைய பேர் வந்து எருமை ஊரன். எருமை ஊரன் அப்படின்னு ஒரு தலைவர். ஆக எருமை ஊரன், அணிநடை எருமை, அண்ணல் ஏறு. அந்த எருமையை மகிஷாசுரனாக்கி, அதை மைசூர் ஆக்கி, வதை செய்து, இன்னைக்கு வண்டியில இறங்கி போகும்போது, வீட்டுல இருந்து இறங்கி போகும்போது எதிர எருமை மாடு வந்துச்சுன்னா டக்குனு பிரேக் போட்டு அப்படியே ஒரு 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 ரிவர்ஸ்ல வரேன். ஏன்டா ரிவர்ஸ்ல வந்ததுன்னா பூனை குடுக்கப்பட்டாலும் ரிவர்ஸ்ல வந்தாங்க, எருமை எதிர வந்தாலும் ரிவர்ஸ்ல போய் ஏன்டான்னு கேட்டா அது அவசரம். ஏன்னா எருமை அவசரம் உங்களுக்கு யாரா சொன்னா அப்படின்னா பாருங்க, எருமை மாதிரி நடந்து போறோம். எருமை மாட்டு பயிரை எல்லாம் திட்டுறதுக்கெல்லாம் எருமையை தான் பயன்படுத்தும். சிலப்பதிகாரத்திலே இது வந்துருச்சு. சிலப்பதிகாரத்துல வந்து மதுராபதி தெய்வம் வந்து கண்ணை கிட்ட கேக்குறாங்க, அம்மா நீங்க வந்து உங்களுடைய மார்பகத்தை எடுத்து இப்ப வந்து எரியுறீங்க, மதுரை நகரத்தை எரிச்சு விட சொல்றீங்க. அப்படி எரிக்கும் போது நாங்க யாரெல்லாம் விட்டுறணுமா, யாரெல்லாம் எரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கண்ணகி வந்து அவங்களே ஏற்கனவே இந்த வைதிக மரபுக்குள்ள வந்த ஒரு இலக்கியம் தான் அது. அதுல நல்ல நன்மை நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் நம்ம பேசணும்ல. அப்ப அந்த அம்மா 4 சொல்றாங்க, இந்த 4 பேர் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆவூர், ஆனா பசுமாடு. அதுக்கடுத்து ஆணியல் பார்ப்பன மாத்துவது, பசுமாடாகவே குணம் இருக்கக்கூடிய பார்ப்பனை. 3 பெண்டிரும், பெண்களை பரவாயில்ல ஓரளவுக்கு பெண்களுக்காக வந்து ஒரு ஒரு விதிவிலக்கு, ஆம்பளை பெண்ணும் சேர்த்து போனேன். பிணியுடைய ஒரு உடம்பு சரியில்லாத, இந்த 2 எனக்கு ஓகே தோணுது. பிண்டிரும் பெண்ணிடம் சொல்றதுன்னா பிணியுடைய ஆம்பளை இருப்பான், பொம்பளை இருப்பான். அதான் ஆம்பளைக்கு அந்த எரிச்சல் ஒரு டவுன் போய் எதுக்கு எரிக்கணும், இது கூட குடும்பத்து பிரச்சனை. இந்த மாதிரி குடும்பத்து பிரச்சனையே நாட்டை எரிக்கிறதா நீ நிறைய விஷயம் இருக்கு. பட்ஜெட் என்ன குடும்ப பிரச்சனை, ஒரு ஒரு பகடை விளையாண்டது ஒரு குடும்ப பிரச்சனை. அண்ணன் வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டாங்க, பங்காளி சண்டை தானே. பங்காளி சண்டையில இருக்கு ஒரு நாடகம் சம்மந்தப்பட்டுச்சு. அது மாதிரி இந்த போய் கண்ணை போய் நகரத்தை எரிக்கும் போது இந்த 4 பேருக்கு விதிவிலக்கு கொடுக்குறாங்க. அப்ப எருமை மாட்டை விட பசுமாட்டை உயர்வா நினைக்கிறது அப்பயே வந்துருச்சு. ஆனால் சங்க இலக்கியம் அப்படி நினைக்கவில்லை. இன்னும் உங்களுக்கு சொல்றேன், சிந்து வெளியில் அப்படி கம்பீரமான திமிழ் காலை இருக்கிறது, எருமை இருக்கிறது. ஒரு எருமையோட மக்கள் போதும் போது அவங்களை பந்தாடுது. அதை பார்க்கும்போது நம்ம அழகாக ஜல்லிக்கட்டு அப்படியே நினைவு போதும். டிவியில பாக்குற மாதிரி இருக்கு, 5 பேரையும் தூக்கி எறியுது. அப்ப மாடோட சண்டை போடுற அந்த பழக்கம், திமிழ் காளை. ஆனா பசுமாடு இல்லையே, பசுமாடு இல்லாமே காலப்பாடு வந்திருக்கும். அப்ப இவ்வளவு சிலை செதுக்கினவங்க ஒரு பசுமாட்டையும் ஒரு காலமாட்டையும் செதுக்கிக்கலாம்ல. ஒரு இதுல பசுமாட்டை செதுக்கினா நோட்டுல காலமாட்டை செதுக்கா இருக்கலாம்ல. பசுமாடு இல்ல, மடியோடு சேர்ந்து பசுமாடு இல்லவே இல்லை. திமிழ் காளைகள் மட்டும்தான் இருக்கு, எரும மாடு இருக்கு. அப்ப ஒரு சமூகத்தில் பசுமாடு இருந்தாலும் அது முன்னிலைப்படுத்தப்படுகிறது, இன்னொரு சமூகத்தில் பசுமாடு மட்டுமே முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அப்ப எருமை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரப்பட்டு மகிஷாசுரனாக்கி, அதான் என்னுடைய உரை புத்தகத்தில் கூட இந்த கட்டுரை அப்படிதான் முடியும். எங்கள் அணிநடை எருமையின் மீது எமனை ஏற்றி உட்கார வைத்தவன் எவன் அப்படின்னு கேட்டு உட்கார வச்சு அந்த எருமையை பார்த்து நான் பயப்படல. ஏன்னா அது எவனுடைய வாகனம் இருக்கிறதுனால பார்த்தாங்கன்னா பயப்படும். ஒரு வீட்டுக்கு போறேன், கிரக பிரவேசத்துக்கு, ஃப்ரெண்ட் ஒருத்தர் 7வது மாடியில் வீடு. லிப்ட்ல போய் ஏறலான்ட்டு வெயிட் பண்றேன், பசுமாடு பசுமாடு இங்கே வந்து நிற்கிறான். லிப்ட்ல ஏறலாம், சரி நம்ம பசுமாட்டோட சேர்ந்து போகக்கூடாது, நீ வேணா போயா அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு அடுத்த ட்ரிப் தான் போனேன். போனா அந்த பசுமாடு அந்த வீட்டுல இருக்கு, கிரகப்பிரவேச வீட்டுல. அந்த பசுமாடு உள்ள கொண்டு போய் அதுக்கு வந்து வெட்டி கீட்டி இதெல்லாம் போட்டு அவருக்கு காசு கொடுத்து அனுப்புறேன். எருமை மாடு வந்தாலே ரிவர்ஸ் ஆகும். ஆக நமது எருமையை நமக்கு எதிராகவே கற்பிதம் செய்ததான் இந்த நாட்டினுடைய வரலாறு. நீங்க ஒவ்வொன்றா இப்படிதான் புரிஞ்சுக்கணும். இந்த சிந்துவெளியினுடைய அடையாளம் எருமை இருக்கு, எருமை கொண்டாடப்படுது, ஏற்றுமதி செய்யப்படுது. ஒரு இலக்கியத்துல எருமை போற்றப்படுகிறது, இன்னொரு இலக்கியத்தில் எருமை தூற்றப்படுகிறது. அவன் அசுரன் ஆக்கப்படுகிறான். இவன் ஒரு இதுல நகரம் போற்றப்படுகிறது, நகரம் கொண்டாடப்படுகிறது, அந்த நகரம் இருக்கு. பெண்கள் போற்றப்படுகிறார்கள், பெண் சமத்துவம் இருக்கு. கல்வி பரவலாக்கம், அதை பத்தி பேசு. கல்வி பரவலாக்கம் இருக்குல்ல, அங்க எழுத்து இருக்கு. அப்ப ஓரளவு விவரம் தெரிஞ்சவங்க படிச்சது இல்லை. இந்த இந்தியாவில் எழுதப்பட்ட இலக்கியங்கள்லயே பெண்கள் கவிஞர்களா இருந்து அதிகம் எழுதின இலக்கியம் எது நினைக்கிறீங்க? சங்க இலக்கியம் தான்.
அவங்க எழுதின கவிதை தான் சாமானிய கவிதையா? அரசியல் கவிதை, காதல் கவிதை, காதல் உணர்வு, சங்க இலக்கியம் வெளிப்படுத்துகிற அந்த பாலியல் உணர்வுகள் இருக்கு பாத்தீங்களா? அதுல ஒரு பெண்ணு வந்து அவ்வளவு துணிச்சலா பேசுவான். இப்ப எழுதினா கூட இன்பாக்ஸ்ல போய் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏமா அப்படிலாம் எழுதுறீங்க அப்படின்னு. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சது சார், நீங்க தொண்டையே தாங்க முடியல, ஒரு கவிதை எழுதினா இன்பாக்ஸ்ல வந்து அட்வைஸ் பண்றாங்க சார். அவன் அட்வைஸ் பண்றத பார்த்தாலே பயமா இருக்காது. நைட் 11:30 இன்பாக்ஸ்ல போட்டான் சார். அப்ப இவ்வளவு வளர்ச்சி பெற்ற நாட்டிலேயே ஒரு பெண்கள் வந்து ஒரு பாலியல் கவர்ச்சியை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு கவிதையை போட்டா அவங்கள தப்பா பாக்குற ஒரு சமூகத்துல சங்க இலக்கியத்துலங்க முடத்தாம கண்ணியார், வெள்ளி வீதியார், நச்சல்லையார் எழுதுற கவிதை எல்லாம் படிச்சு பாருங்க. அந்த கவிதை அப்படிப்பட்ட இடத்திலிருந்து நகர்ந்து நகர்ந்து நாம் கடவுளை காதலிக்கிற கடவுள் காதலுக்கு வந்தோம் இலக்கிய காலத்துல. ஆக இந்த பெண் உரிமை, பெண்ணினுடைய சமூக உரிமை, பெண்ணுடைய உணர்வு அப்ப கல்வி பரவலாக இருந்தது. கீழடிக்கு போனா என்ன கிடைக்குது? கீழடியில தமிழ் எழுத்துற ஆதன்னு எழுதிக்கலாம். சிவகலையில அங்க கிடைக்கிற மரணம் படிச்சு சொல்றாங்க ஆதன்னு எழுதியிருக்கு சாருங்க. சரி, சங்க இலக்கியத்துல ஆதன் அபினி எபினி அப்படின்னா ஆதன் எழினி அப்படின்னு ஆதன்கிற பேர் அடிக்கடி ஒரு சங்க இலக்கியம் ஒரு தனிமனிதனுடைய பெயரா. நல் ஆதனார் அப்படின்னு ஒரு புலவர் இருக்கார். சேரன் ஆதன், சேரன் ஆதன் சேர மன்னனா இருக்கான், புலவரா இருக்கான், கீழடியில பானை எழுதுறான், பானை எழுதுறான். இப்பதான் என்கிட்ட ஏதோ பேஸ்புக்ல வந்து என்கிட்ட பொம்பளப்புல பிறந்திருக்கு சார் ஒரு பேர் வச்சு விடுறாங்க, ஆம்பளப்புல பிறந்திருக்கு சார் ஒரு பேர் வச்சுன்னா அமெரிக்கால இருந்து கேட்பாங்க. நான் வந்து ஆதன் கூட ஆதன் தான் வச்சுக்கணும், வேற எதுவும் வைக்காது. அப்ப என்னன்னு அவன் திருப்பி என்கிட்ட கேட்டான். அவன் வந்து சார் குடிச்சு கொடுத்துருக்காங்க சார், ராணாவுல ரேனாவுல தான் சார் தொடர்ந்து ரேனாவுல நடக்குது. ஏன்னா அங்க குறிச்சு கொடுக்குறவனே தமிழ்ல எப்பய பேர் வராத அளவுக்கு குறிச்சு கொடுத்துருவாங்க. குறிச்சு கொடுத்துட்டா நீங்க திருப்பி திருப்பி போட மாதிரின்னா நீங்க வந்து ரூனாவில போய் என்ன பண்ணுவீங்க, ரேனால போய் என்ன பண்ணுவீங்க, ராணால போய் என்ன பண்ணுவீங்க, லானால போட்டு சொல்லுவாங்க. அப்ப வந்து நானா லட்சுமின்னு போடுவாங்க, இலட்சுமின்னு போட்டுவாங்க. என் பேர்லாம் வந்து எங்க அம்மா பாலகிருஷ்ணன் வச்சு விட்டாங்க. எங்க தமிழாசிரியர் தமிழ் குடிமன் வந்து பாலகிருஷ்ணன், அவர் வந்து அவருடைய பேர் சாத்தாயா தமிழ் குடிமன் மாத்தினாரு. என்னை கூட்டு சொன்னாரு, பாலகிருஷ்ணன் பேர்னா நம்ம இளங்கண்ணன் மாத்திடுவோமாட்டாரு. கொஞ்ச நாள் இளங்கண்ணன் கவிதை எழுதினேன். ஆனா எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி ஆசிரியர் சொல்றாரு அவர் வந்து இளங்கண்ணன் மாத்திட்டா பாலகிருஷ்ணன். எங்க அம்மா சொன்னாங்க, வேணாம்பா வந்து எனக்கு சாமி கனவுல வந்து சொல்லிதான் உனக்கு பாலகிருஷ்ணன் பேர் வச்சேன் அப்படின்னு எங்க அம்மா என்கிட்ட ரொம்ப சென்டிமெண்டா சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்க அம்மா சொன்னதுக்கு மரியாதை கொடுத்து வச்சீங்களா, நான் பாலகிருஷ்ணன் திருட்டினு எழுத மாட்டேன், பாலகிருஷ்ணன் கிருஷ்ணனே எழுதுவேன். நிறைய பேர் கேட்கறாங்க, நீங்க இவ்வளவு தமிழ் அறிஞர் ஏன் சார் ஆறுன்னு போட்டு ஆர் பாலகிருஷ்ணன் போட்டு, அது ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு தனி கதை. போடும்போது எங்க ஆறுன்னு இருக்கிறதுனால எங்க அப்பா பேரு ரெங்கராஜ். அப்ப சிலர் வந்து தெரிஞ்சவங்க ரே பாலகிருஷ்ணன் போடுவாங்க. அப்படின்னு கொஞ்ச நாள் கவிதை எழுதிருந்தேன். அப்புறம் இன்னொரு சிலர் வந்து ரேல வந்து தொடங்காதே போட்டு இறங்க அப்படின்னு போடுவாரு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து அரங்க நெருங்க இடம்தான், அதனால அரங்க பாலகிருஷ்ணன் கொஞ்சம் கவிதை எழுதிருந்துச்சு. அப்ப அரங்க பாலகிருஷ்ணன், இறங்க பாலகிருஷ்ணன், ரெங்க பாலகிருஷ்ணன், ரே பாலகிருஷ்ணன் இப்படின்னே போட்டுட்டு வெவ்வேறு பேர் ஏன் கவிதையவே வெவ்வேறு அமைக்கலாம். கேட்டது ஒரு முடிவுக்கு வந்து பண்ணவும் நான் பார்த்தேன், நம்ம இருக்கிற கவிதையை நம்மளுடைய அட்ரஸ் இல்லாம போயிருக்கு. எம்ஜிஆர் போட்ட மாதிரி ஆறு இருக்கு, எம்ஜிஆர் இருக்கு, இருக்கு, 8ஆம் மாசம் போச்சுன்னா ஆர் பாலகிருஷ்ணன் போட்டா அதுவே நினைச்சு போயிடுச்சு. அது மாதிரி இந்த எழுத்துல ஆனங்கிற பேர் அப்படி இருக்குங்க. அந்துமன் திருப்பரங்குன்றத்துல எழுதியிருக்கான். நம்ம நினைச்சிருக்கோம் அந்துமன்னா குப்பு சேர்த்து வந்திருக்காங்க. அந்துமன் ஒடுக்கித்தோம் அப்படின்னு எழுதியிருக்கான். நெடுஞ்செழியன்ற பேர் பாறையில தமிழில் எழுதியிருக்கான். மதிலையும் எழுதியிருக்கான். ஆக அந்துமன்கிறது நல்ல அந்துமனா ஒரு புலவர். அந்துமன் சேரன், ஒரு சேர மன்னன். அந்துமன் மீது சங்க இலக்கிய பெயர். அந்துமன் மீது திருப்பரங்குன்ற கல்வெட்டுல தமிழ் எழுத்துக்கு எழுத்து. அப்ப இந்த பெயரோடு இந்த மரபு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அவன் எழுத்தை அறிந்தவன். அப்ப அந்த கல்வி பதவியாளர்களுக்கு கல்விக்கு ஒரு சமூகம் முக்கியத்துவம் கொடுக்கிறதுனா பானையில கீழ்னவன் ஒன்றும் பானையை செஞ்சவன் அல்லது பானையை வாங்கினவன் ரெண்டு பேருமே பிஹெச்டி வாங்கினவன் கிடையாது. பானையை செஞ்சவனும் முனைவர் பட்டம் வாங்கல, பானையை வாங்கினவனும் முனைவர் பட்டம் வாங்கல. அவங்க ரெண்டு பேருமே சாமானிய ஆளுதான். இவன் பேரை இவன் எழுதியிருந்தானோ அவன் சாமானியன் தான், வாங்கினவன் எழுதியிருந்தாலும் சாமானியன் தான். அது பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. இது என்னாருடைய கல்வி முந்தையில் எழுதி வச்சிருக்காங்க, வேற எவனாவது எடுத்து பிடிச்சிட கூடாது. ஆக எல்லாருமே எழுதியிருக்காங்க. அதனுடைய மரபை இந்தியாவிலேயே எங்க வீட்டுல பார்த்த சின்ன கரண்டியில கூட ஸ்பூன்ல ஒரு இன்சியல் போட்டு கிண்ணத்துல
எனக்கு கல்யாணம் ஆனாக்கா எங்க வீட்டுல வந்து ஒரு பானம் ஒரு பாத்திரம்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வரும் ரசீது வருதுல. அதுல எந்த பத்திரம் என் தங்கச்சி யாருமே இல்லை. எங்க ஏரியா கேட்கும் தெரியல. மதுரைனா தனியா எழுத்தாணிக்கார தெருன்னு ஒரு தெரு இருக்கு மதுரையில. எழுத்தாணிக்கார தெரு இருக்கு. எவ்வளவு பெரிய ஊர் பார்த்தீங்களா? எழுத்தாணிக்காரர் புட்டிட்டு மனுஷம் வந்தது. தெற்கு புட்டு மனுஷம் சிவன் வெள்ளத்துல இருந்து காப்பாத்துற கதை. இந்த வெள்ளம் பற்றிய கதை நம்ம தமிழ் சமூகத்தில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். மதுரையில உட்காந்து புதுமண்டபத்துல பாத்திரத்துல பேர் அடிப்பாங்க. ஒரு எழுத்துக்கு விளவு பாத்திரம் ஃபுல்லா பேர் அடிச்சு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் புதுமை பண்ணி பல்புல பேர் அடிச்சாங்க. கூகுள் பண்ணி பாருங்க. பல்பில் பேர் என்ன கீரல் கொடுப்பாங்க. பல்புல பேர் அடிச்சுட்டாங்க. அவன் இப்ப எப்படி சொல்றாங்க? பல்பு உடையாம பேரை கீழி கொடுக்குறாங்க. அப்ப பானையில பாத்திரத்துல மண்பாண்டத்துல எழுதுனதான். அதனாலதான் நீங்க போய் பத்திர ஆபீஸ்ல பதிவு பண்ணிக்கிட்டு வைங்க. நினைவு அங்க பதிவிடுவீங்க. கைநாட்டு போடுவோம், கையெழுத்து போடுறதுனா கையெழுத்து போட்டுவான். இப்பெல்லாம் வந்து இந்த இதுலயே முடிஞ்சு போயிருது. அப்லோடு பண்றீங்க, உங்களுக்கு கிடைக்குது. இல்லைன்னா எழுதும் போது கீழே வந்து கீழெழுத்து போட்டுப்பாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? கீழே வந்து கீழெழுத்து போட்டுப்பாங்க. உண்மை நீங்க நாட்டுக்கு பிறகு வைக்கணும். நீங்க கையெழுத்து போட்டாலும் அது பேர் கீழல். ஏனென்றால் எழுத்து என்பது கீழப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு கல்வி பரவலாக்கம் உள்ள ஒரு சமூகம். அந்த சமூகத்துல இருந்தா ஒருத்தன் அறிவுடையோ நாடு அரசன் செல்லும் அப்படின்னு ஒரு மன்னன் சொல்ல முடியும். மன்னன் யாரு? ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். பேர் எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். சும்மா சாதாரண நெடுஞ்செழியன் கிடையாது. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் ஒருத்தர் பேர் வச்சுக்கிட்டு எங்க ஊர்லதான் எவன் படிக்கிறானோ அவனுக்கு தாண்டா முக்கியத்துவம். வேற்றுமை தெரிந்த நாட்பாடலும் அப்பயே வச்சு இந்த நால்வகை வர்ணாசிரமம்லாம் வந்துருச்சு. இந்த வேற்றுமை தெரிந்த நாட்பாடலும் ஒரு குடும்பத்துல வந்து எப்பயுமே பொதுவா வந்து மூத்தோன் வருக அப்படின்னாங்க. மூத்தவனுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. இவன் சொல்றான், ஒரு குடி பிறந்த பல்லோரும் மூத்தோன் வருகை என்று எண்ணாது. மூத்தோன் வருகை என்று எண்ணாது. அது மாதிரி வேற்றுமை தெரிந்த நாட்பாடலும் கீழ்பால் ஒருவன் தப்பி நேர்பால் அவன்கள் படுமே. நீ ரொம்ப பயங்கரமா மூளையோட பிறந்தவன் வளர்ச்சியோட பிறந்தவன் சொல்றவன் ஒரு சாதாரணமா நீ சொல்ற கீழ்பால் படிக்க கூடாதுன்னு சொல்றவன் படிச்சான்னா அவன் சொல்றதை தாண்டா இந்த மேற்பாலுங்கிறவன் அவன்கிட்ட தாண்டா போய் நிற்பான். அது மாதிரி எனது அரசாங்கம் இந்த குடும்பத்துல இவர்தான் மூத்தவர், இவருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டோம். எவன் அறிவா இருக்கானோ அவனுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம். அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். அதுதான் இந்தியா அறிவித்த இந்திய துணைக்கண்டத்தில் அறிவிக்கப்பட்ட முதல் கல்விக் கொள்கை. இந்த முதல் கல்விக் கொள்கையா தான் இந்த நாட்டுடைய கல்விக் கொள்கையா தான். அதான் ஒரிஜினல் கல்விக் கொள்கை. அப்படிப்பட்ட ஒரு அறிவை கொண்டாடிய ஒரு சமூகம். அறிவை எப்படி கொண்டாடுறான்? ஒரு புலவர் இருக்கான். அந்த புலவர்கிட்ட போய் அவனா கற்பனையிலே சொல்றான், எனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, இன்னும் ஏன்டா தலை நினைக்காம இருக்குன்னு யாராவது கேட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு காரணம் தெரியுமா? மாண்டையன் மனைவி. மாண்டையன் மனைவினா மரியாதைக்குரிய மனைவி, செத்து போன மனைவி கிடையாது. இப்ப இருக்க தமிழ்ல தான் மாண்டனா செத்து போன மனைவி. மரியாதைக்குரிய எனது மனைவி மக்களும் நிரம்பினர். என்னுடைய குழந்தைகளும் நல்லா டெவலப்பா நல்லா இருக்காங்க. அது போல மன்னன் இளைஞரும் நல்ல அடுத்த தலைமுறையும் வந்து நல்லா இருக்காங்க. மன்னன் கூட எதுவும் கெட்டவதா செய்ய மாட்டான். அல்லவை செய்யான் வேந்தன் காக்கும். அவனும் ஊழடிச்சு உலையில போடல. மன்னனும் நல்லவனா இருக்கான். ஆச்சரியப்படும். மன்னன் ஆச்சரியமா. மன்னன் நல்லவனா இருக்கிறது அவங்க ஆச்சரியமா இருக்கு. அல்லவை செய்யான் மன்னன். அறிவுடை கொள்கை சான்றோர் வாழ்ந்து அவிழ்ந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் வாழும் என் ஊரே. என் ஊர்ல படிச்சு யோசிக்கிற கொள்கையுடைய பகுத்துறையுடைய மெய்யறிவுடைய சான்றோர் பலர் நிறைய இருக்கிறதுனால என் தலை நரைக்கறிக்கு ஒருத்தன் தம்பிகளுக்கு இதை விட ஒரு கவிதை எழுத முடியுமா? கல்வி பரவலாக்கத்துக்கு இதுக்கு பேர் தான் இலக்கியம், இதுக்கு பேர் தான் வரலாறு, இதுக்கு பேர் தான் பண்பாடு, இதுக்கு பேர் தான் நாகரிகம். ஆக சிந்துவெளி எதற்காக நிற்கிறது, அதை எந்த இலக்கியம் எப்படி பார்த்தது அப்படின்னு ஒரு இந்த நேரத்தில் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். கட்ட மாட்டேன். 9:32 ஆயிடுச்சு. அதனால இப்ப நான் கேட்கிறேன், இந்த நான் சொன்ன இந்த ஒப்புமைகள் கிழக்கு மேற்கு நகர்மயம் பெண் உரிமை கல்வி பரவலாக்கம் எருமைக்கு முன்னுரிமை கடல் வணிகம் இதெல்லாம் சொன்னதை வச்சு இந்த சிந்துவெளி பண்பாட்டின் யாருடைய பண்பாடு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சொல்லுங்க, வாய்ப்பு சவுண்ட். ஏன்னா நம்ம அதுல வந்து என்ன எழுதிருக்கு தெரியல. அதுல வந்து கொற்கை வச்சி தொண்டி அந்த தமிழ்ல இருந்தா அதை தொல்தமிழ் பண்பாடுன்னு சொல்லிட்டேன். அதை வாசிக்க முடியாததால் அங்கு பிராகுய் என்ற ஒரு திராவிட மொழி பேசப்படுவதால் நான் திராவிட மொழிகள் பேசும் பழமொழிகள் வசிக்கும் பகுதிகளிலேயே பல ஆண்டுகள் வேலை பார்த்து அவர்கள் பண்பாட்டை கவனித்தவன் என்பதால்
சங்க இலக்கியத்தில் நீங்கள் பாடும் குறிஞ்சி பாடலுடைய எல்லா பாடல்களும் அந்த மலைகளுக்கு மக்களின் பெயரில் தான் இருக்கிறது என்பதை பார்த்தவனால் தமிழில் என்று பெயர் பலகை எழுப்பதை பார்த்து ஜீப்பிலிருந்து இறங்கி அந்த ஊருக்கு சென்று அது திராவிட மொழி பேசும் பழங்குடி என்று அறிந்து இன்று வரை அந்த ஜீப்பில் ஏறாமல் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பவன் என்ற முறையில் அதைத் தொடர்ந்து பஸ்தருக்கு போய் சத்தீஸ்கர்ல 282 ஊர்கள், அந்த ஊருடைய பெயர் நாடு என்று முடியும் ஊர்களுக்கு சென்றவன் என்ற முறையில் மத்திய பிரதேசத்தில் குமுளி, இடுக்கி, தேக்கடி, தேனி என்று கொத்தாக இருக்கும் இடப்பெயர்களை கண்டுபிடித்து அங்கு திராவிட பழங்குடிகள் பேசுகிறார்கள் என்பதை அறிந்தவன் என்ற முறையில் இந்த மொகஞ்சதாராமனுடைய டாம்சிங்கேல் என்று சொல்லப்படுகிற வீரமங்கை வினேஷ் போகத் போன்ற அந்த பெண்ணினுடைய சிலையை இன்றும் கூட அதே தொழில்நுட்பத்தில் செய்யும் பழங்குடிகள் ஒரிசாவிலும் ஜார்க்கண்டிலும் சத்தீஸ்கரிலும் வாசிக்கிறார்கள் என்று அவரிடம் அந்த சிலையை செய்ய சொல்லி வாங்கி வந்திருக்கிறவன் என்ற முறையில் அதை நான் ஒரு தொல் திராவிட பழங்குடி பண்பாடு என்று கருத விரும்புகிறேன். அந்த பண்பாடை ஒற்றை அடையாளங்களால் கட்டமைக்க முடியாது. அந்த பண்பாட்டில் வேளாண்மை செய்பவர்கள் இருந்தார்கள், அந்த பண்பாட்டில் ஆடு மாடு வைப்பவர்கள் இருந்தார்கள், அந்த பண்பாட்டில் எருமையை வளர்ப்பவர்கள் இருந்தார்கள், அந்த பண்பாட்டில் எருமையை நேசிப்பவர்கள் வளர்ந்தார்கள், அந்த பண்பாட்டில் வணிகம் செய்பவர்கள் இருந்தார்கள், ஏற்றுமதி செய்பவர்கள் இருந்தார்கள், அதிகாரிகள் இருந்தார்கள், அன்புடர்கள் இருந்தார்கள், குடித்தலைவர் இருந்தான். ஆனால் கோயில்கள் இல்லை. ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ் சமூகத்தில் தமிழ் தொன்மங்களில் படைப்பு கடவுள் என்று யாருமே இல்லை. தமிழ் சமூகத்தில் கடவுள்கள் இருக்கிறார்கள். அதுதான் நான் சொல்றேன். என் வீட்டை கூட்டாங்கன்னா கோயில் கூட்டாண்டு வர்றதுக்கு நான் போவேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நமக்கான சண்டையா கண்டிப்பா பிரச்சனை கிடையாது. எங்க அம்மா என்ன நேர்த்திக்கிறேன் போட அவங்க அடிக்கடி நேர்த்தி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நேர்த்திக்கிட வச்சுக்கோ. யாரோ ஜோசி என்ன சொல்லிருப்பாங்க எனக்கு வந்து அவங்க செய்யற நேர்த்திக்கிட்ட செஞ்சு விட்டுருவேன். இல்லைன்னா எங்க அம்மா அவங்ககிட்ட ஹேண்டில் பண்ணவே முடியாது. அப்படிலாம் ஒண்ணு நமக்கு விரோதம்லாம் கிடையாது. நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் சமூகத்தில் நம்பிக்கை மரபு இருந்தது. காட்டில் காணவர் செல்வி என்று ஒரு தாய் தெய்வம் இருந்தாலும், கடல் பகுதியில் கடல் கெழு செல்வி என்று ஒரு தாய் தெய்வம் இருந்தால், மலைவோல் என்று ஒரு தாய் தெய்வம் இருந்தால் அவள் தான் சிரேஷ்டா தேவி என்று ஆனாள். மலைவல் தாய் தெய்வம் இருந்தால் அவள் பார்வதி ஆனாள். உங்க ஊர் வந்து திருவண்ணாமலை. மலை என்றால் மலை, அது வந்து மல் என்ற வேர் சொல்லின் அடிப்படையாக பிறந்தது. மல் என்றால் பெருக்கம், மல்குதல், ஓவர்வெல்மிங். மலைத்து நின்றவன் என்றால் ஓவர்வெல்மிங். நாம் சிந்துவெளி பகுதியில் சென்று அந்த பகுதியை தேடிய போது தொழில்நுட்ப உதவியுடன் அங்கு இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் மலை என்றே பெயர். மலை மட்டும்தான். இந்த மலை அந்த மலை கிடையாது. அப்படி ஒரு மலை தமிழ்நாட்டிலே கிடையாது. இது இந்த மலையா இருக்கும், ஆனைமலையா இருக்கும், நரிமலையா இருக்கும், புனைமலையா இருக்குமே தவிர மலை, குன்று, வரை என்று இடப்பெயர்கள் இருக்கக்கூடிய மலைகள் இருக்கும் பகுதி சிந்துவெளி பகுதி என்பதால் ஆக எந்த வகையில் பார்த்தாலும் இடப்பெயர்கள் கொற்கை, வஞ்சி, துட்டி, கண்ணகி, கோவலன், பூங்குமார் இது எல்லாம் கொத்து கொத்தாக அங்கு கண்டுபிடித்து அதன் மூலமாக தான் இந்த பயணம் தமிழிங்கிற ஒரு வில்லேஜ் கிராமத்துல இறக்கி நாடு கண்டுபிடிச்சு கும்பலி, தேக்கடி, இடுக்கி 97களில் கண்டுபிடித்து அதை பற்றி ஒரு ஆங்கில கட்டுரை எழுதி இந்த 40 ஆண்டு காலம் இதற்காக ஓடி 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 நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நூற்றாண்டுக்காக நாம் பேச வேண்டிய மிக முக்கியமான பண்பாடு இதுதான். நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன், பண்பாடு இல்லாத அரசியல் இருக்கலாம், ஆனால் அரசியல் இல்லாத பண்பாடு இல்லவே இல்லை. ஏனென்றால் மக்களின் வரலாறு மற்றதெல்லாம் பரப்பு தகராறு. பயணங்களை மறுக்கவே கூடாது. நாம் அனைவரும் புலம்பெயர்ந்தவர்கள். நாம் அனைவரும் இந்த பூமியில் ஆப்பிரிக்காவில இருந்து வந்தவர் தான். எல்லாருடைய புழுதியும் ஓடிவிடும். இதில் வந்து மேல வந்தவன், கீழே வந்தவன், மூல அதிகமானவன், மூல அதிகம் வாய்ப்பு கிடைச்சா எல்லா காரணம் படிக்கலாம். எங்களுக்கு எல்லாம் படிப்பு சொல்லிக்கணும் அங்கே இருக்க முடியுமா? கல்வி ஒன்றுதான் இந்த மாற்றத்தை விளைவித்தது. இதை புரிந்து கொண்டவர்கள் புரியாதவர்கள் அதான் பதறாங்க. அந்த வகையில் இந்த சிந்துவெளி பண்பாட்டை முன்னெடுத்து என்பது இந்த நூற்றாண்டுக்கான உரையாடல். இந்த உரையாடலில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தோடு இணைந்து பணியாற்றுவதில் நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.